இந்த வீடியோல நம்ம கூட சுமன் வந்திருக்காரு. இவர் என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. ஸோ இவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபினான்ஸ்க்குலாம் ரொம்பவே பிகினரா இருக்கிறதுனால என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டாரு. நான் யோசிச்சா நம்மளோட ஆடியன்ஸுமே பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால இவரோட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லியான எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சொல்லுங்க சுமன், நீங்க எப்படி இந்த ஒர்க் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபினான்ஸ் மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு என்னன்னா பழைய கம்பெனிலேருந்து பார்க்கும்போது ஒரு ரிலேட்டிவ், அவங்களோட ரிலேட்டிவ் வந்து எங்கிட்ட இதுமாரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதுமாரி இதுதான் ட்ரேடிங்கு, ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது. ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணலான்னு யூடியூப்ல சர்ச் பண்ணேன். ஸோ ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலான்னு. ஸோ பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு, ஆனால் அது நடுவில் விட்டுட்டேன், ட்ராபேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ புதுசாக ப்ரோவை பார்க்கும்போது இப்போ ஒரு ஐடியா வந்தது. சரி இவருக்கு தெரியும் சொல்கிறதுனால சரி என்ன டவுட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஸோ நம்மளும் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃபியூச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட் அமௌண்ட் ஒன்று இருக்கும் நம்ம கையிலையும். அதுக்காக தான் பார்க்கறதுக்காக வந்தேன். ஓகே நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பட் பை த வே உங்களுக்கு நடுவில் இந்த கிளி சத்தம் கேட்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை எடிட்டிங்ல தூக்க பார்க்குறேன். பட் அதை மட்டும் தாண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நம்ம அங்கதான் வந்து ட்ரேடிங் பண்றதுனாலும் இன்னொன்று வந்து இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம், இன்னைக்கே அதை வித்துடுறோம். ஸோ அதுதான் ட்ரேடிங். இன்னைக்கு இல்லைனாலும் இதுல வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு வாரம் 2 வாரம் ரொம்ப ஷார்ட் டர்ம்ல வித்துருவாங்க. ஸோ பேசிக்கா நான் அந்த ஸ்டாக்கை வாங்குறதே அதை விற்கிறதுக்காக தான். ஸோ அதுதான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது மினிமம் ஒரு 1 இயராவது வச்சுட்டு இருப்போம். அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு சில கம்பெனிஸோட பிசினஸை நம்பி நம்ம அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் கம்பெனில. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ்லயே வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நான் அதை இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு அந்த கம்பெனி க்ரோ ஆகுங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கேன். பேசிக்கலி ஸ்டாக்கை நான் வாங்கிட்டேன், நான் அதை விற்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா 5 வருஷத்துல கண்டிப்பா அந்த கம்பெனி மேல போக தான் போகுது. ஸோ அது போனதுக்கு அப்புறமா அதோட லாபம் எனக்கு வரப்போகுது. நான் அதை என்னைக்கு எனக்கு அதை வித்து என்னோட தேவை இருக்கும், நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த காசெல்லாம் எனக்கு நல்லா அக்குமுலேட் ஆகி நல்லா பெருசா வளரும் போது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த லாங் டர்ம் இன்வெஸ்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு வருஷத்துல 10%, 20% அந்த மாதிரிலாம் வரும். 20% ரொம்ப ரேரு, பட் 10% போல நார்மலா வரும். இதுதான் லாங் டர்ம் இன்வெஸ்டிங். ட்ரேடிங்கிறது எப்படின்னா கொஞ்சம் ஃபேன்சியான விஷயம். இந்த ட்ரேடிங் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். நம்ம சேனல்ல நான் யாரையுமே ட்ரேடிங் பண்ண சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம ட்ரேடிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நான் 100 ரூபாய்க்கு போடுறேன், 110 ரூபாய்க்கு போகுது, நான் அதை வித்துடுறேன். திருப்பி நாளைக்கு 115 ரூபாய்க்கு அதை வாங்குறேன். அதுக்கு அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே அது 100 ரூபாய்க்கு திருப்பி வந்துடும், 15 ரூபாய் இறங்கிடும். ஸோ இன்னைக்கு 15 ரூபாய் லாஸ்ட்ல நான் விற்கிறேன். ஸோ ஆர்பிஐ இதாக இருக்கட்டும், செபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரேடிங் இதுலேயே இன்னும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் அட்வான்ஸ்டான ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் ட்ரேடிங் பண்றவங்க மோஸ்டா ப்ராஃபிட் பண்றது இல்லை. அதுலயும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்க ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க கேபிட்டல் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, தினமும் வித்து வாங்கிட்டு இருக்கீங்க. அடுத்த மாசமும் 10,000 ரூபாய் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு 6 மாசம் 10,000 ரூபாய் போடுறீங்க, 60,000 ரூபாய் கிட்ட போட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த 60,000 ரூபாய் வச்சு ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 வருஷத்துல நீங்க இந்த 60,000 ருபீஸை போட்டிருக்கீங்க. அதுல இருந்து ட்ரேடிங் பண்ணி நீங்க 2 வருஷத்தோட எண்ணில் உங்க கையில எவ்வளவு காசு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேபி ஒரு 66,000 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் இருக்கும், which is 10,000 rupees. ஓகே. ஆனா அந்த டைமோட இன்ஃப்ளேஷன் பொறுத்து அதோட வேல்யூ கூட கம்மி. இன்ஃப்ளேஷன் பண மதிப்பு குறையும் 2 வருஷத்துல. பட் அதை விட முக்கியமா நீங்க அந்த 6,000 ரூபாய்ங்கிறது 10% இல்ல, நீங்க அந்த 10% நீங்க வெறும்ன ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே நீங்க 1,000% தரலாம். அதுக்கு நீங்க அவ்வளவு படிச்சு நீங்க அதுக்கு செலவு பண்ணிருப்பீங்க. உங்க ஆபீஸ்ல உங்களோட வேலையை விட்டு அதை உட்காந்து நீங்க சார்ட்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. 3:30 மணிக்கு அப்புறமா உட்காந்து சார்ட் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. பட் சில பேரால இந்த ட்ரேடிங் வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். அந்த சில பேர் யாரு அப்படின்னா, ட்ரேடிங்ல பயங்கர நாலேஜ் இருக்கிறவங்க கிடையாது, பெரிய கேபிட்டல் வச்சிருக்கிறவங்க. ஸோ பேசிக்கா ட்ரேடிங்ல இருக்கிற இன்னொரு பெரிய ஃபிளா என்னன்னா, நிறைய சார்ஜஸ் வரும். நீங்க வாங்கி இன்னைக்கே விற்கிறீங்கன்னா புரோக்கரேஜ் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் புரோக்கர் தான் பண்றாங்க. ஸோ புரோக்கரேஜ் தரணும். டாக்ஸ் ஒரு நாளைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் நீங்க கட்டுவீங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், எஸ்டிடின்னு ஒன்று வரும், நிறைய நீங்க கட்டுவீங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்றதுக்கே, ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கே 60-70 ரூபா போல இந்த சார்ஜஸ் நீங்க கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ இந்த சார்ஜஸ் தாண்டி நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ நீங்க 100 ரூபா ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா 60 ரூபா உங்களோட சார்ஜஸ்லேயே போயிடுச்சு.
ஆமா 100 ரூபா நஷ்டம் பண்ணீங்கன்னா பிளஸ் 60 ரூபா உங்களோட இதுல போயிடுச்சு. ஸோ நீங்க அந்த சார்ஜஸே மைனஸ் பண்ணிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா வராது. பட் யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்னோட போர்ட்ஃபோலியோல ஒரு 50 லட்சம் இருக்கு, ஆர் ஒரு 1 கோடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இவங்க மோஸ்டா ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. பட் அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தனியா இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு 5 கோடி 6 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆர் அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் இருக்கு, அதை வச்சு நான் ட்ரேடிங் பண்றேங்கிறவங்க பாத்துங்க, ஹியூஜ் கேபிட்டல். இவ்வளவு காசு இருந்துச்சுன்னா நீங்க ட்ரேடிங் பண்றேன்ட்டு 100 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா வச்சுட்டு பண்றவங்க யாருமே 5 லட்ச ரூபா என் கையில சொல்லையா இருக்குன்னா அதை ட்ரேடிங் பண்ண யோசிப்பாங்க. 5 லட்ச ரூபா போயிடுச்சு என்ன பண்றதுன்ட்டு. அதை வச்சு ட்ரேட் பண்றேன் பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் ஆவரேஜா 1% 2% தான் மூவ்மெண்ட் நடக்கும், மேல போனாலும் கீழே வந்தாலும். ஸோ இப்போ நான் 10,000 ரூபா போட்டு அது 2% மேல கீழே போனா எனக்கு பெருசா வராது. 1%னா என்ன, 100 ரூபாய் 60 ரூபா போச்சு உங்களுக்கு சார்ஜஸ்லயே. 2% 200 ரூபா 60 ரூபா சார்ஜஸ்ல போச்சு. நாளைக்கு அந்த 2%ல ஒரு 1% நஷ்டமாச்சுன்னா போட்ட காசு ஃபுல்லா போச்சு. ஆனா நீங்க 5 லட்சம் ரூபாய் போட்டு அதே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்துச்சு அப்படின்னா கூட 5 லட்சம், நான் சொல்றது 10,000க்கு தான் 100 ரூபாய், 5 லட்சத்துக்கு 10% 50,000 ரூபாய், 1% 5,000 ரூபாய். இதுதான் ஒரிஜினல் ரிட்டர்ன்ஸ். இப்போ நீங்க 60 ரூபா இல்ல, அவன் உங்களுக்கு 600 ரூபா சார்ஜஸ் போட்டாலும் உங்களுக்கு லாபம் தான். ஆமா, அப்ப ப்ராஃபிட்ன்றது ரொம்ப அதிகமா, மார்ஜின் அதிகமா. ஸோ நீங்க எப்ப அமௌண்ட்டை ஹியூஜா வைக்கிறீங்களோ அப்பதான் ட்ரேடிங்ல ஆக்சுவலா ப்ராஃபிட் பண்ண முடியும். கம்மியான அமௌண்ட் வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரான ஒருத்தன் ட்ரேடிங் சொல்லி தருவான்ல, அவன் தான் ப்ராஃபிட் பண்ணுவான். ஸோ நீங்க ரியலிஸ்டிக்கா பார்க்கணும், 1% மூவ்மெண்ட்ல உங்களால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுங்கிறது இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் சொல்றோம். ஸோ இதனால நம்ம லாங் டேர்ம் தான் சொல்றோம் நிறைய பேருக்கு. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க காசு போடுற மாதிரி போட போறீங்க. ஓகே, இப்போ ஸ்டாக்குக்கு இது சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன அங்கே அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ஸ்டாக்குன்றது இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கி, அந்த ட்ரேடிங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கி, இப்போ எக்ஸாம்பிளும் சொன்னார், இப்போ நான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ கார் என் காருனால நான் ட்ரைவ் பண்ணி போகிறேன். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் வருதோ டிராஃபிக் ஆகுதோ நான் தான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் கீரை. ஸோ அது எனக்கு தான் மேனலாக தெரியும். இதுவே நான் ஒரு டிரைவரை போட்டேன்னா டிரைவர் தான் ஓட்டி போகிறாரு. ஸோ அந்தமாரி தான் மியூச்சுவல் ஃபண்டுன்றது. மியூச்சுவல் ஃபண்டு ஒருத்தர்கிட்ட கொடுப்பேன், அவர் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணால் ப்ராஃபிட்ன்றது கொடுப்பாரு. ஸோ ரிட்டர்ன்ஸ் வரான ப்ரோக்கேஜ் காசு அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸஸாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும். அது சார்ஜஸ் அதிகமாக போகும். இங்கன்னா நீங்கள் எதாவது பண்ணுறதுனா சார்ஜஸ் கம்மியாக இருக்கும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணேன். ஸோ உண்மையாக பொய்யா இல்லை? அது கரெக்ட் தான். நம்ம மியூச்சுவல் ஃபண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டாக்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு முதல்ல என்ன சொல்லுங்கள். ஸ்டாக்குன்றது நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாரி வச்சிட்டோம்னா அது அந்த டைம் எவ்வளோ ரேட் ஆஃப் இதுவாகுதோ அது ரிட்டர்ன்ஸ் நமக்கு. நாட் எக்ஸாக்ட்லி. ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பங்குன்னு பேர். ஓகே, பங்கு சந்தை. பங்கு சந்தையை விட்டுருங்க, பங்குன்னு பேர். பங்குனா என்ன, நீங்கள் ஸ்டாக்கை விட்டுருங்க. நம்ம பிஸ்கெட் சாப்பிட்டோம், எனக்கு பாதி கொடுத்தீங்க, அதுக்கு பேர் என்ன, பங்கு. உங்கள் பிஸ்கெட்டில் எனக்கு ஒரு பாதி பங்கு. ஸோ அப்போ ஸ்டாக்குங்கிறது ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட் ஆஃப் பங்கு, அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டில் எப்படி புட்டு கொடுத்தா ஒரு பங்கோ, கம்பெனிலேருந்து ஒரு பார்ட்டி புட்டு கொடுக்குறாங்க, இந்தாங்க உங்களுக்கு பங்குன்ட்டு. இதை நீங்கள் கொடுக்குறதால உங்களுக்கு என்ன லாபம்? நம்ம பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தோடு தான் கொடுப்பாங்க. இது கொடுக்குறதா உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அதான் நம்ம காசு வச்சு தான் அவங்களோட ரெவன்யூ வேற எதனா வச்சு ஜென்ரேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கான ரேட்டை கொடுத்து. சரி, அப்போ இப்படி வைக்கலாம். நீங்கள் ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா காசு யாருக்கு போகுது? ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க, யாருக்கு அந்த காசு போகும்? அது கரெக்டாக எனக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாக் வாங்கினா அந்த கம்பெனி காசு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையவே கிடையாது. முதல்ல நான் அந்த ஒரு பிஸ்கெட்டை உடச்சு கொடுக்குற மாதிரி என் கம்பெனிலேருந்து பார்ட்டை இதை தான் நீங்கள் அடுத்த ஒரு ஐபிஓன்னு ஒரு கேள்வி கேட்க போறீங்க. ஆமாம். ஸோ அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக எங்கள் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக ஒன்னொன்னா படிச்சு வச்சுக்கல. பேசிக் கொஸ்டின்ஸ் இதை பற்றிலாம் கேட்க போகிறேன்னு சொன்னால் நான் அதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு. ஸோ ஐபிஓ என்னன்னு கேட்டால் அதையும் நம்ம இப்பயே பார்த்துடலாம். ஸோ இது அப்படி கண்டினியூஸாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் வரேன். ஸோ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், ஒரு டீ கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். 5 லட்ச ரூபாய் போட்டு நான் அந்த ஒரு டீ கடையை ஆரம்பிச்சிருக்கேன். லேட்டர் என்ன ஆகுது, அந்த டீ கடை மாதம் 5,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டே வருது. ஓகே. இதை வச்சு நான் இன்னொரு டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என் செலவுகள் இருக்கும், எனக்கு மந்த்லி நீட்ஸ் இருக்கும், அந்த டீ கடைக்கே பொருள்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 5,000 ரூபாய் வரதை வச்சு நான் இன்னொரு டீ கடை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். இன்னும் ஆரம்பிக்கணும்னா 5 லட்ச ரூபா வரதுக்கு பல வருஷங்கள் நான் அந்த 5,000 ரூபாய் சேர்த்து வச்சாதான் 5 லட்ச ரூபா, அதுவும் சில நாள் 5,000 ரூபா வரும், சில வாட்டியா 4,000 ரூபா தான் வரும், 6,000 ரூபா வரும். ஸோ பண்ண முடியாது. பட் நான் என்ன பண்ணலாம் பாருங்க, நான் 5 லட்ச ரூபா போட்டேன், ஆனால் மந்த்லி 5,000 வருது. ஸோ பேசிக்லி 1 இயருக்கு 50,000 போல வருது. 10% என்னோட பிஸ்னஸ் சம்பாதிச்சுட்டு இருக்கு மாசம். ஸோ நான் என்ன கேட்குறேன், மக்களே இதை பாருங்க, என் பிஸ்னஸ் 10% வருஷம் க்ரோ ஆகிட்டு இருக்கு. என் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண இன்னும் ஃபாஸ்ட்டாக என்னோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுவேன். ஸோ அது எனக்கு காசு கடனாக கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, கடன் வாங்கலாம். இந்த கடன் வாங்குறது தான் நம்ம பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ
அதுக்கு நீங்க வட்டி கட்டணும். நான் ஒரு கடனை வாங்குறேன், அதுக்கு நீங்க வட்டி கட்டணும். தட் இஸ் பாண்ட்ஸ். ஓகே. இப்ப அதே நான் வந்து கடன் வாங்குறதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு வித்து காசு வாங்கலாம். அதுக்காக நான் டீ கடையில் இருக்கிற கிளாஸையும் டீ பொடியும் விற்க முடியாது, ஏன்னா எனக்கு அப்புறம் திருப்பி டீயே போட முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உரிமை, பங்குங்கிறது என்னோட உரிமை. இந்த டீ கடையை 5 லட்சம் ரூபாய் போட்டு ஆரம்பிச்சது யாரு? நானு. அப்ப அந்த டீ கடைக்கு யாருக்கு உரிமை இருக்கு? என்னோட உரிமை அது. நான் என்ன சொல்றேன், என் உரிமையில ஒரு பங்கை நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அதுதான் ஸ்டாக். ஸோ என்னோட உரிமையில உங்களுக்கு ஒரு பங்கு தரேன்னா அந்த டீ கடையில இப்ப உங்களுக்கும் ஓனர்ஷிப் இருக்கு. ஓகே. நாளைக்கு அந்த டீ கடையில ஒரு விஷயம் நான் பண்றேன், டீ கடையில ஹார்லிக்ஸ் போட போறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அது என் கடை, நான் தனியா ஹார்லிக்ஸ் போடலாம்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு. இப்ப இவருக்கும் பங்கு வந்ததுனால இவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கணும், இந்த மாதிரி கேட்டுதான் பண்ண முடியும். பட் இந்த பங்குல என்னன்னா, டீ கடையே இப்ப நான் 2 பிரிச்சா கொடுக்கல. நான் வந்து பிரிச்சு கொடுத்துட்டேன்னா பார்ட்னர் ஆயிட்டோம், 50-50 பார்ட்னர்ஸ். நான் என்ன சொல்றேன், என் டீ கடை விலை 5 லட்சம் ரூபாய், எனக்கு 50,000 ரூபாய் கொடு. ஸோ 10% தான் அவருக்கு நான் பங்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு இங்க ஒரு சே இருக்கு, கடையில அவருக்கு உரிமை இருக்குதான். ஆனா 90% ஆஃப் உரிமை என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நான் ஹார்லிக்ஸ் பண்ணணும்னா தன்னந்தனியா முடிவு எடுத்துப்பேன். ஏன்னா அது என் கடை. நீங்க வந்து 10% இருக்குங்கிறது என்ன நம்பி தான் போட்டிருக்கீங்க. சோ அப்போ மெஜாரிட்டி என்கிட்ட தான் இருக்கிறதால நான் எடுத்துப்பேன். ஓகே. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த 10%ங்கிறது நான் 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சிம்பிளா புரியுதுக்காக சொல்றேன், பல லட்சங்கள்ல பல கோடிகள்ல தான் இது இருக்கும் நார்மலா. சோ இப்ப அந்த 10% இவர் ஒருத்தர் கொண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 50,000 ரூபாவை நான் வந்து பல பேருக்கு கொடுக்கலாம். இப்ப இவர் மட்டுமே ஒரு 50,000 ரூபாய் ஒரு ஷேர் 1 ரூபான்னு நான் விற்கிறேன்னு வச்சுக்கலாம். 50,000 பேர் அந்த ஷேர் வாங்கலாம். 50,000 பேருக்கு 1 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவர் மட்டுமே 500 ஷேர் வாங்கலாம். 500 ரூபாய் கொடுத்த மாதிரி ஆயிடும். அந்த குவான்டிட்டி 5,000 ரூபாய் கொடுக்கலாம். ஸோ அப்ப அவருக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கு. ஸோ நான் 10% ஆஃப் என்னோட ஷேர்ஸை லிக்விடேட் பண்ணிட்டு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கேன். ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. என் டீ கடை 5 லட்சம் ரூபாய். ஓகே. சும்மாவே என் கடை வருஷத்துக்கு 50,000 ரூபாய் பண்ணுது. இப்ப நான் 50,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா மொத்த ப்ராஃபிட் யாருக்கு போகும்? போவாது. எப்படி எனக்கு போகும்? ஏன்னா 10% உரிமை உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாம் என்ன சும்மா எனக்கு காசு கொடுக்க போறீங்க? அந்த பர்சன்டேஜ்ல இருந்து அங்க பிரிஞ்சு வரும். இப்ப 50,000 ரூபாய் எனக்கு வருது ஒரு வருஷத்துல. சோ 50,000 ரூபாய் எனக்கு வருது ப்ராஃபிட்டா வருஷத்துக்கு. ஆனா இப்ப 10% ஓனர் இவரு. அப்ப அந்த 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் இவருக்கு போய் ஆகும். கரெக்ட். அதுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஸோ ப்ராஃபிட்ல ஒரு பார்ட்டை உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கறது. கரெக்டா எக்ஸாக்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனா என் கடை 5 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி 50,000 ரூபாய் பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது. நான் ஏன் உங்களுக்கு எக்ஸாக்ட் அதே 5 லட்சம் ரூபாய் 10% உங்களுக்கு அதே எழுதி தரணும்? ஏன்னா எப்படி நல்லா டெவலப் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், என் கடை நல்லா டெவலப் ஆகுது, நான் இன்னும் பாசா டெவலப் பண்றதுதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். எனக்கு 10% உரிமை தரதுக்கு 50,000 ரூபாய் தரதா 1 லட்சம் ரூபாய் தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஓகே. ஏன்னா நல்லா வளருது, ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமா வளரும். நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த கேபிட்டல் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், டீ கடை நல்லா போயிட்டு. ஸோ நான் அதே பர்சன்டேஜ் கொடுத்தேன்னா உங்களுக்கு வளர்ச்சி தான் ஈஸியா இருக்கும். ஆனா எனக்கு எந்த லாபமுமே கிடையாது. உங்களுக்கு அது ஸ்டேபிளான ப்ராஃபிட்லயே இருக்கும். இல்ல நான் உங்களுக்கு என்னோட டீ கடை 5 லட்சம் ரூபாய், 10% உங்கள்கிட்ட இருந்து நான் காசு வாங்கி 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு என்ன லாபம்? அது என்னோட 50,000 ரூபாய் கிடைச்சது, என்னோட உரிமை 10% போயிடுச்சு. எனக்கு லாபத்துக்கே கொடுக்கல நான். ஓகே. அதாவது 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்குறேன், 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன்னா லாபமே கிடையாது. அது மாதிரி 5 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு பிசினஸ் டெவலப் பண்றேன், 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து நான் எதுக்கு அதை செய்யணும்? அதுக்கு நானே வச்சுட்டு போயிடலாமே, 50,000 ரூபாய் கடனாவே வாங்கிட்டு போயிடலாமே. நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஒரு 80,000 ரூபாய் கொடுன்னு கேட்பேன். ஸோ ஒரு 30% பிரீமியம் இதுதான். ஓகே. நீங்க அந்த 80,000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன யோசிப்பீங்க, இவன் இந்த பிசினஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், ஆனா மாசம் 50,000 ரூபாய் பண்றான். நம்ம 80,000 ரூபாய் கொடுத்ததுல 10% வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஸ்டில் மாசம் 5,000 ரூபாய் கிடைக்க போகுது. 5,000 ரூபாயில 500 ரூபாய் கிடைக்க போகுது. வருஷத்துல உங்களுக்கு எப்படியும் 5,000 ரூபாய் கிடைக்க போகுது. ஸோ நீங்க போட்ட காசு அடுத்த 10 வருஷத்துல வந்துடும். போட்ட காசு அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாவே லாபம் தான். பிளஸ் நீங்க கொடுத்தீங்கல்ல, அதுக்கான உரிமையும் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க எப்போனா அந்த உரிமையை இன்னொருத்தருக்கு வித்துடலாம். நீங்க 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருக்கீங்க, 10 வருஷத்துக்கு அந்த 50,000 ரூபாய் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த 50,000 உங்களுக்கு 10 வருஷத்துலயே 50,000 கொடுத்துரும். என் பிசினஸும் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா உங்க 50,000 2 லட்சத்துக்கு வளர்ந்துருக்கும். நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வெளியும் வித்துடலாம் அதை. ஸோ போட்ட 50,000 2 லட்சம் ஆயிடுச்சு, பிளஸ் மாசம் 500 ரூபாய் கிடைச்சது. ஓகே. இதுதான் உங்களுடைய லாபம். ஸோ இதை பார்த்து நம்ம 50,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக 80,000 ரூபாய் அவன் கேட்கறான், 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இப்ப கேட்கறான், அப்ப கூட நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு போயிடுமே, அப்ப கூட லாபம் தானேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க. இதுதான் ஐபிஓன்னு சொல்றது. ஓகே. அதாவது முதல்ல என் கம்பெனில நீங்க காசை கொடுத்து வாங்குறது தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். முதல்ல பப்ளிக் கிட்ட கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்டாக்கை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்கல்ல, அது ஸ்டாக்கை விற்கிறது.
ஓகே. இப்ப 2 லட்ச ரூபாய்க்கு அவர் வாங்கும்போது என் கம்பெனியோட அந்த டீ கடையோட விலை வந்து 20 லட்ச ரூபாய்க்கு போயிருச்சு. சோ அது அவர் 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்கறாரு. உங்களுக்கு அது லாபம். நீங்க 2 லட்ச ரூபாய்க்கு விற்கும் போது அவர் அந்த 2 லட்ச ரூபாய் யாருக்கு தருவாரு? கம்பெனிக்கு தர மாட்டாரு, உங்களுக்கு தான் தருவாரு. ஏன்னா நீங்க தான் அதை விற்கிறீங்க, நான் விற்கல. சோ நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்ப வந்து லாபம் ஃபுல்லா உங்களுக்கு தான் வரும், எனக்கு 1 ரூபாய் கூட வராது. ஓகே. ஏன்னா உங்களோட ஷேர் தான் நீங்க விற்கிறீங்க, ஷேர் நான் விற்கல. அவர் ஏன் 2 லட்ச ரூபாய்க்கு என்னோட கம்பெனி ஸ்டாக் வாங்கணும்? நாளைக்கு இந்த கம்பெனி 40 லட்ச ரூபாய்க்கு போகும். ஓகே. அப்படிங்கிற ஐடியால தான் அவர் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ அவர் 4 லட்ச ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படிங்கிற ஐடியால. ஸோ நான் உங்களுக்கு இது சிம்பிளா புரியதுக்காக சொல்றேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி இவர் ஒத்தரே அந்த 10% வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவர் 500 ரூபாய்க்கு ஒரு 1% மட்டும் வாங்கலாம். அந்த 500 ரூபாய் நாளைக்கு 2000 ரூபாயா மாதிரி ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த 2000 ரூபாய் வந்து இன்னொருத்தர் வாங்கினாங்கன்னா நாளைக்கு 4000 ரூபாய் போங்கிற கான்செப்ட்ல பண்ணலாம். ஸோ பேசிக் கான்செப்ட் இதுதான். நான் உங்களுக்கு புரியதுக்காக 2 பேர் வச்சு சொன்னேன். இது ஷேரா போகும்போது நிறைய பேருக்கு போகும். ஸோ சிம்பிளா இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது. ஸோ இது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் எடுக்காம எல்லா கம்பெனியும் இப்படிதான் நடத்துறாங்க. இப்போ இதனால எனக்கு ஆஸ் அ இண்டிவிஜுவலா ஆஸ் அ கம்பெனி எனக்கு என்ன லாபம்? உங்க சைட்ல என்ன லாபம்னா, இன்னைக்கு வாங்க நீங்க நாளைக்கு வளர போகுது, வளர்ந்த காசை வித்து நீங்க காசு சம்பாதிச்சிருக்கீங்க, உங்களோட லாபம். எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, 50,000 ரூபாய் ஸ்டாக்கை 80,000 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஸோ எனக்கு கையில 80,000 ரூபாய் வந்துச்சு, 30,000 ரூபாய் ப்ராஃபிட் வேற சேர்த்து நான் வித்துட்டேன். எனக்கு இதனால மாசம் 500 ரூபாய் நஷ்டம் வர வரப்போகுது. அதை நான் ஈடு கட்டணும் முதல்ல, இல்லைன்னா எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஏன்னா இல்லைன்னா நான் 500 ரூபாய் எனக்கு வந்திருக்கும். அந்த மந்த்லி 500ல இயர்லி 50,000 வந்திருக்கணும். கரெக்டா மந்த்லி 5,000ல 500 ருபீஸ் எனக்கு நஷ்டமாகுது. உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னோட உரிமை வைத்ததுனால. அதுக்கு முன்னாடியே தான் நான் பல்கா 80,000 ரூபாய் வாங்கி வச்சிட்டேன் கையில இப்பயே. ஸோ இப்போ இந்த 80,000 ரூபாவை நான் சாப்பிட்டே காலி பண்ணிட்டேன்னா எனக்கு தான் நஷ்டம். அந்த 80,000 ரூபாயை வச்சு நான் ஒரு புது பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். டீ கடைக்கு ஓரமா ஒரு பஜ்ஜி கடை வைக்கிறேன், இல்லைன்னா ஒரு 4 பஜ்ஜியை வச்சு டெவலப் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் 5,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தேன், என்னோட பிசினஸ் 8,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் பஜ்ஜி எக்ஸ்ட்ராவா விற்கிறேன். அப்ப உங்களுக்கும் சம்பளம் அதிகமா வரும். மாசம் 500 ரூபாய் வரதுக்கு பதிலா, ஏன்னா நான் 5,000 ரூபாய்ல உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன், இப்ப 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா உங்களுக்கு 800 ரூபாய் வரும். எனக்கும் அதிகமாயிருச்சு, ஏன்னா நான் 5,000 ரூபாய்க்கு பதிலா 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு 800 ருபீஸ் போனாலும் ஸ்டில் எனக்கு தான் லாபம் அதிகம், ஏன்னா நான் thousandsல எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறேன். சோ எனக்கும் லாபம், இவருக்கும் லாபம். ஹண்ட்ரட்ஸ்ல வருது, உங்களுக்கு thousandsல வருது. சோ இவருக்கு நான் விற்கிறதுனால இவரால ஃபியூச்சர்ல எக்ஸ்ட்ரா விற்க முடியும், கையில காசு அதிகமா வருது. அதை வச்சு நான் பெட்டரா பிசினஸ் பண்றதுனால எனக்கு இப்பயே அதிகமா கையில காசு வருது, என் பிசினஸோட பேர் டெவலப் ஆகுது. இன்னும் இருக்கு. நீங்க நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த 50,000 ரூபாய் விற்கிறீங்கன்னு சொன்னல, விச் இஸ் அந்த பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவா பிசினஸ் வளருதா? நீங்க விற்கும் போது ஸ்டில் 90% ஆஃப் ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி இவர் 2 லட்ச ரூபாய்க்கு அதை விற்கும் போது என்கிட்ட இருக்கிற அந்த 90% ஆஃப் ஸ்டாக்ஸும் ஒரு ஸ்டாக் 2 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும்னு வச்சுக்கலாம், எவ்ரி 10%. ஸோ அப்ப 9 into 2 18 lakhs என்னால விற்க முடியும்னு ஆகுது. நான் பண்ண மாட்டேன், ஆனா என்கிட்ட அவ்வளவு காசு இருக்குங்கிற ஒரு வேல்யூ வருது. இன்னைக்கு நம்ம பணக்காரங்களா பாக்குற அம்பானி, அதானி எல்லாருமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அவங்க கிட்ட அவ்வளவு கோடி காசு வந்து வீட்டுல அப்படி பதுக்கி வச்சுட்டு இல்ல. அவங்க பிசினஸுக்கு இவ்வளவு இன்வெஸ்டும் அவங்க பண்ணி வைக்கல, அவங்களோட பிசினஸ் இது. அந்த ஸ்டாக்ல நீங்க காசு கொடுத்து வாங்கி வித்துட்டு இருக்கீங்க. உங்களால அந்த ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு விற்க முடியுதுன்னா, இன்னைக்கு டேட்ல அம்பானி கிட்ட இருக்கிற அந்த மொத்த கம்பெனியும் அதே ஒரு ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அவங்க கையில எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்கள்ட்ட அவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றாங்க. தவிர கையில அவங்க கிட்ட அவ்வளவு காசு கிடையாது. பல கோடிகள், இப்போ ஒரு 500 கோடி அம்பானி கிட்ட இருக்குன்னா 500 கோடி அவர் கையில வச்சு உட்காந்துட்டு இருக்க போறது கிடையாது, லிக்விடா இருக்காதுன்றீங்க. இருக்கவே இருக்காது. நீங்க வந்து அந்த ஸ்டாக்க இன்னைக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக்க 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்ல விற்கிறீங்க அப்படின்னா, அம்பானி கிட்டயும் அதே மாதிரி பல கோடி ஸ்டாக்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட 100 ஸ்டாக் இருக்குன்னா என்கிட்ட ஒரு 10 லட்சம் ஸ்டாக் இருக்கும் அம்பானி கிட்ட. சோ அப்ப அம்பானியாலும் அதே 1000 ரூபாய்க்கு அந்த 10 லட்சம் ஸ்டாக்கை விற்க முடிஞ்சதுன்னா அவருக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் நம்பர். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல டிமாண்ட் சப்ளைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு ஸ்டாக்கை விற்கிறீங்க, அதுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா டிமாண்ட் மீட் சப்ளை. சோ காசு ஏற போறது இல்ல. நீங்க 10 ஸ்டாக் விற்கிறீங்க, வாங்குறதுக்கு 8 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க அதிகமா விற்கிறீங்க, ஆனா வாங்குறதுக்கு ஆள் கம்மியா இருக்கான், ஸ்டாக் விலை இறங்கும். நீங்க வந்து 10 ஸ்டாக் விற்கிறீங்க, ஆனா 20 பேர் வாங்க நின்றுட்டு இருக்கான். அப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு, ஸ்டாக் விலை ஏறும் அர்த்தம். இப்ப இவர் 10% விற்கும் போது அதை வாங்குறதுக்கு ஒரு 20% ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு போயிட்டு இருக்கு. நான் 90% ஓனர், நான் 90% ஒரே நேரத்துல வித்தேன்னா அந்த அளவுக்கு ஓனர், அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு யாருமே மக்களே கிடையாது. சோ அப்ப நான் முதல் 10% விற்கும் போது ஸ்டாக் ஏறிட்டே போகும், அடுத்த 10% விற்கும் போது இறங்க ஆரம்பிக்கும். தேர்ட் அந்த 38% விற்கும் போது 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா அங்க இருக்கிற அவன்லாம் வாங்கணும்னு சொன்னா வாங்கிட்டான். பாக்கி நான் விற்கும் போது மார்க்கெட்ல ஆளே இல்லை. ஸோ அப்போ டெக்னிக்கலா என்னால 1000 ரூபாய்க்கு என்னோட 90% ஆஃப் ஸ்டாக்ஸா விற்கவே முடியாது அந்த எக்ஸாக்ட் ரேட்டுக்கு.
Okay. பட் அப்படி வித்தா எப்படி இருக்கு ஒரு பிம்பம், ஒரு நம்பர் தான் நம்ம காமிக்கிறோம். அதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி நடத்துறாரு. 1 trillion தோற்றுருக்காரு. அவர்கிட்ட $1 trillion கிடையாது. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை $1 trillion வேல்யூவேஷன் இருக்கும்னு நம்பி மத்தவங்க வாங்குறாங்க. தட் டசன்ட் மீன் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல $1 trillion வச்சுட்டு இருக்காரு. 10 பைசா கூட இல்லாம அவர் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆக்சுவலா உங்களால $1000 அந்த ஸ்டாக்கை விற்க முடியும்னா, என்னாலேயும் அந்த $1000 வித்தன்னா என்கிட்ட இந்த மொத்தத்தையும் வித்தன்னா எவ்வளவு போகும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் என்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது, எப்பவுமே இருக்காது. அது பிசினஸ் குள்ளேயே தான் இருக்கும். ஸோ நீங்க பாக்குற இந்த ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கோடிகள் டாலர்ஸ் எல்லாம் வந்து நாட் ரியலிஸ்டிக். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் நம்பர். நான் மொத்தமா ஒன்னா விற்க ஆரம்பிச்சேன்னா அவன் ஸ்டாக் மார்க்கெட்டை விழுந்துடும். இதோட வேல்யூல ஏறும்ன்ற ஒரு நம்பிக்கையில அந்த நம்பர் இவங்க டிசைட் பண்ணி யாருமே டிசைட் பண்ணல. 100 பேர் வாங்கலாம், 200 பேர் விற்கிறான், இறங்குது. 200 பேர் வாங்கினா 100 பேர் தான் விற்கிறான், ஏறுது. இப்ப ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி நானும் வித்தனா ஏறிச்சுன்னா என்ன ஆகுங்கிற பேஸ்ல தான் நான் பணக்காரன்னு சொல்றேன். ஆனா நான் மொத்தமா வித்தனா நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து அதிகம், நான் அதிகமா விற்கிறேன், நம்பர் ஆஃப் பையர்ஸ் கம்மி, அப்ப ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்துடும். என்னால அதே ரேட்டுக்கு விற்க முடியாது. ஸோ அது சும்மா ஒரு பிம்பம் தான். இந்த இதுல வந்து 3 விஷயம் எனக்கு நடக்குது. என்ன, என் கம்பெனியை அதிகமா வளர்க்கறதுக்கு இவர்கிட்ட நான் காசு வாங்கினேன், 1. 2வது, என் கம்பெனியை வந்து நான் வளர்த்துக்கிட்டே சைட்ல வந்து என் பேர் டெவலப் ஆகுது. ஏன்னா நான் $1 trillion மாறுறேன். ஸோ என்னோட பேர் டெவலப் ஆகுது. அதை வச்சு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிப்பேன். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் ஐபிஓல வருது. ஸ்டாக்கை ஒருத்தர் இன்னொருத்தர் கை மாறும்போது லாபம் ஃபுல்லா இவரு தான் போகும். ஸோ இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். பிசினஸா எனக்கும் லாபம் தான், அதை வாங்குற ஒருத்தர இவருக்கும் லாபம் தான். அவ்வளவுதான் கணக்கு. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ப்ரோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. நானா காரை ஓட்டுன்னு போறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, டிரைவர் வச்சு ஓட்டிட்டு போறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். நான் இன்னும் பெட்டரா ஒரு எக்ஸாம்பிள் தரேன். கார் ஓட்டிட்டு போறது ஸ்டாக் மார்க்கெட், ட்ரெயின்ல போறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். புரியலையே அது எனக்கு. எப்படி இருந்தாலும் நான் தானே. ஆமா, என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரெயின்ல இவர் வண்டி ஓட்ட போறது இல்லை, யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்ட போறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஏதோ ஒரு 4 பேர் மட்டும் பண்றது இல்லை. பல லட்சம் பேர், பல 1000 பேர் வந்து ஒரே நேரத்துல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நான் இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஏன் இந்த ட்ரெயின்னு சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்களை உங்களால வாங்கவே முடியாது ஸ்டாக்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி 50 அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. இட்ஸ் இண்டெக்ஸ், நாட் அ ஸ்டாக். நிஃப்டி பிஸ்ங்கிற பேர்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ETF லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த நிஃப்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? நிஃப்டின்றது ஓவரால் என்ன கம்பெனிஸ்ல அது கீழே டைப் போட இருக்கும். கைண்ட் ஆஃப் அப்படிதான். 50 கம்பெனிஸ், டாப் 50 கம்பெனிஸ் இன் இந்தியா இன் ஆல் செக்மெண்ட்ஸ். அதாவது 1 2 3 4 50 அப்படி கிடையாது. ஆயில் செக்டார்ல டாப் 3. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா டிசிஎஸ் இருக்கும், இன்ஃபோசிஸ் இருக்கும், விப்ரோ இருக்கும். ஆனா பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ் இருக்காது. பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ் ஒன் ஆஃப் த பிக் ஐடி கம்பெனி தான், ஆனா அது இருக்காது. மேபி அது டாப் கம்பெனிஸ்ல இருக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு 3 கம்பெனி 4 கம்பெனி எடுத்திருப்பாங்க. இப்ப போர்ட்னா அதானி, ஆயில்னா ரிலையன்ஸ், எல்லாத்துலயும் ஒன்னு வச்சிருப்பாங்க. LNTங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லா செக்மெண்ட்ல இருந்தும், ஃபுட்டுனா அதுக்குன்ட்டு ஒரு கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இருக்கு. ஸோ அது மாதிரி எல்லா செக்மெண்ட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனிஸை எடுத்து மர்ஜ் பண்ணி டாப் 50 கம்பெனிஸ் மொத்தமாக சேர்த்து நிஃப்டின்னு ஒன்று விற்கிறாங்க. இந்த 50 கம்பெனி நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா செலவாகும் உங்களுக்கு. வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வெயிட்டேஜ் என்ன நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். விச் இஸ் டக்கல் மாதிரியா இல்ல ட்ரெயின் டக்கல் மாதிரிலாம் இல்லை. வெயிட்டேஜுங்கிறது சிம்பிளா என்னன்னா, நீங்க எல்லா ஸ்டாக்லயும் எல்லா கம்பெனியும் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 50 கம்பெனில ஒரு ஸ்டாக் வாங்கலாம். இப்ப ரிலையன்ஸ் கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கு. டாடா ஸ்டீலோட ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கு. நீங்க அதுல 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, 2 ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்ப வெயிட்டேஜ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிலையன்ஸ்ல 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா டாட்டால 100 ரூபாய்க்கு இருக்கிற ஸ்டாக்கை 10 வாங்கி 1000 ரூபாய்க்கு வாங்கணும். புரியுது. இல்ல ஒரு குவான்டிட்டியா 1000 ரூபாய் வாங்கினா 10 குவான்டிட்டியா 1000 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து எக்ஸாக்டா இதுக்கு பேர் ஈக்குவல் வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. நிஃப்டி வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து இந்த செக்டார்ல இந்த கம்பெனிஸ்க்கு இவ்வளவு வெயிட்டேஜ் தரணும், இந்த கம்பெனில 3000 ரூபாய் போடணும், இந்த கம்பெனில 5000 ரூபாய் போடணும், இந்த கம்பெனில 10000 ரூபாய் போடணும் அப்படின்ட்டு பிரியும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அந்த பெரிய வேரியேஷன் எல்லாம் வச்சு நீங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்ப ரிலையன்ஸ் நிஃப்டியோட ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து HDFC, இப்ப ஐசிஐசிஐக்கு மாறிடுச்சு, ஐசிஐசிஐ பேங்க்கு இருக்கும், பிளஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்கும். இப்ப நான் ஐசிஐசிஐ பேங்க்ல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வருது. ஆனா மத்த இன்னொரு ஸ்டாக் வந்து 500 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா 50% வெயிட்டேஜ் அந்த ஸ்டாக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த ஸ்டாக்கு நான் 30% தான் எடுத்து தரணும். அதுக்காக அந்த ஸ்டாக் நான் 300 ரூபாய்க்கு வாங்க முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஜொமேட்டோ தான் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஆமா. ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கு. நான் 1000 ரூபாய் கொடுத்து ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக் ஒன்று வாங்கிட்டேன். ஜொமேட்டோவோட ஸ்டாக்கை 50 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறேன் அப்படின்னா வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, இது ரொம்ப அதிகமா இருக்கு வேற. அதே ஜொமேட்டோட ஸ்டாக் பிரைஸ் 500 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா என்னால 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்க முடியாது, 500 ரூபாய் கொடுத்து அவன் வாங்கணும். அப்ப 50% ஜொமேட்டோக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. சோ நீங்க எக்ஸாக்டா அந்த வெயிட்டேஜ்ல அந்த ப்ரொபோசிஷன்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய் ஆயிடும். அப்பதான் இங்க நிறைய ஸ்டாக் வாங்க முடியும், அங்க கம்மியா ஸ்டாக் வாங்க முடியும், அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் காசு கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம காசு போடுறோம், ட்ரெயின்ல ஏறிடுறோம். என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துருக்கீங்க, நீங்களும் 1000 ரூபாய் ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டீங்க. இப்ப அந்த ட்ரெயின்ல 1000 பேர் இருப்பான், 1000 பேர் 1000 ரூபாய் கொடுத்துருப்பான், 10 லட்ச ரூபாய் மொத்தம் வந்துடும். அந்த 10 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய இதே எக்ஸாக்ட் வெயிட்டேஜ்ல அந்த ட்ரெயின் டிரைவர், ட்ரெயின் பைலட், நான் தான் அந்த பைலட் போய் அதை காசு போட்டுருவேன். 3 லட்ச ரூபாய் கையில எக்ஸ்ட்ரா சும்மா வச்சுட்டு இருப்பேன், வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போடுறதுக்கு வச்சுட்டு அந்த ட்ரெயின் கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். ஏன்னா வெயிட்டேஜ் கரெக்டா இருக்கு. இப்ப அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு தூரம் வளருதோ அதை பிரிச்சு உங்க எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களால வாங்க முடியாத சில ஸ்டாக்ஸை உங்களால வாங்க முடியும். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ல 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம். ஒரே ஒரு ஸ்டாக் ஆஃப் ரிலையன்ஸ் 1000 ரூபாய் உங்களால வாங்கவே முடியாது. உங்களுக்கு நீங்க வந்து மாச சம்பளமே 10,000 வச்சுக்கலாம், உங்களால மாசம் 500 ரூபாய் சேமிச்சு வைக்க முடியும்னு வச்சுக்கலாம். ரிலையன்ஸ்ல ஸ்டாக்கை நீங்க கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா 2 மாசம் சேர்த்து வச்சாதான் ஒரே ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். ஆமா. இப்ப இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களால வாங்கவே முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த 200 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த 200 ரூபாயில உங்களோட அந்த 200 ரூபாயில இருந்து வெறும் 10 ரூபாய் மட்டும் எடுத்துப்பான். இன்னொருத்தம் போட்ட 1000 ரூபாயில இருந்து வெறும் 100 ரூபாய் மட்டும் எடுத்துப்பான். அந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த ஸ்டாக்ல போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸோ அது கிடைக்கும். ஸோ உங்களால வாங்க முடியாத சில ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் அதோட ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் யூசேஜ். இதுல வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் 2 இருக்கு. ஓகே. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு போனோம்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து நீங்க மாம்பழம் ஸ்டேஷன்ல வந்து இறங்கினீங்க என்ன பாக்குறது, மாம்பழம் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வந்து சைதாப்பேட் ஸ்டேஷன் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்க போனோம்னு முடிவு பண்ணீங்க. அதான் நிஃப்டி. இந்த நிஃப்டிங்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இந்த 50 ஸ்டாக் தான் இருக்க போகுது, போற வழியில இந்த ஸ்டாப்லாம் இருக்க போகுது. இப்ப மாம்பழம்னா மாம்பழம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அதுக்கப்புறமா என்ன ஸ்டேஷன் வருமோ அந்த ஸ்டேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சைதாப்பேட் இருக்கலாம், கரெக்டா ரூட் தெரியல. ஸோ அது 4 ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த 50 கம்பெனிஸ்ங்கிறது. இது வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட், இதுதான் நடக்க போகுதுன்ட்டு. இது வந்து இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் யார் நிர்ணயம் செய்யறா? கவர்மெண்ட். இந்த மாதிரி செபியெல்லாம் கவர்மெண்ட் இந்த மாதிரி செபியெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஸ்டாப்னு நீங்க தெரிஞ்சு போறீங்க. ஆனா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா, ட்ரெயின்ல இருக்கிற நான் இருக்கேன்ல, நான் தான் ட்ரெயின் ஓட்டுறேன், என்ன நம்பிட்டீங்க நீங்க, சரி ஓகேப்பா எனக்கு விக்னஸ் தெரியும், நான் நம்பி இந்த ட்ரெயின்ல ஏறிடுறேன், அவன் எங்க வேணாலும் கூட்டிட்டு போட்டோம், நீங்க ஏறிட்டீங்க. நான் வந்து தாம்பரம் டைரக்டா போலாம், இங்க இமனிக்காம டைரக்டா தாம்பரம் போயிருங்க, அங்கேருந்து கொரட்டூர் போயிருங்க, திருப்பி ரிட்டர்ன் எடுத்து ரிவர்ஸ் கியர் போட்டு மாம்பழம் இங்கே வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட ஃபுல் ஹேண்ட் அத்தாரிட்டி இருக்கு. நீங்க ஆனா நான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க இதான் நம்புறேன்னு கிடையாது, பிக்னஸோட மூலம் நம்புறீங்க. அவன் எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு இந்த கம்பெனி நல்லா தெரியுதா, யாருமே வாங்கலாம், நான் வாங்கிடுவேன் உங்க காசை வச்சு. நல்லா போச்சுன்னா லாபம், நல்லா பண்ணா நஷ்டம். ஸோ நீங்க என்ன மட்டும் தான் நம்பிருக்கீங்க. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் பண்றது, போன வருஷம் ஒரு கம்பெனி வந்து 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் அந்த கம்பெனி 25% கொடுத்துச்சுன்னா அவங்க லாபம் ஆச்சுன்னு அப்படியே போய் குதிச்சிருவாங்க எல்லாரும். அந்த போன வருஷம் லக்கில் கூட 25% கொடுத்துருக்கலாம். புரியுது. அதுதான் பிரச்சனை. இந்த வருஷம் அப்படியே மைனஸ்ல போய் -5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவேன், உங்களுக்கு தான் நஷ்டமாகும். கரெக்ட். அதுதான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஆக்சுவலா இப்போ சில கம்பெனி வந்து க்ரோ ஆகுது, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா டாடா, ரிலையன்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். சில தெரியாத கம்பெனிலாம் இருக்கலாம். இப்போ இருக்கும் அந்த கம்பெனி பாப்புலரா நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம எப்படி ஒரு பிலீவ் கொடுக்குறது? இது வந்து 2 ஆப்ஷனா போகும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அவங்க பிரிச்சு வேற வேற இடத்துல வாங்குறது, அதாவது எனக்கு இந்த கம்பெனி க்ரோ ஆகும்னு போறது. ஒரு பிகினரா இருக்கிறவங்க இதுக்கு போவே வேணாங்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் கவர்மெண்ட் டாப் 50 கம்பெனிஸ் போட்டு கொடுத்துருக்கு. ஓகே. அது என்ன சொல்றது, டாப் 50 கம்பெனி தான் இந்தியாவே நம்பிதான் இருக்கு. அப்ப இதை வச்சுதான் அந்த ட்ரெயின் போக போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஓகே. தெரிஞ்ச ஸ்டேஷனுக்கு நம்ம டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போறது பெட்டரா, தெரியாததுக்கு நம்ம அழையாது பெட்டரா? நம்ம எப்ப வேற புதிய ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா, தெரிஞ்ச ஸ்டேஷனுக்கு 10 தடவை போயிட்டு வந்துட்டேன், எனக்கு ட்ரெயின்ல போக பயமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல போறவனுக்கு எனக்கு அடுத்த ஸ்டாப் எங்க நிக்கணும்னு தெரிஞ்சாதான் இந்த மாசம் ட்ரெயின்ல ஏற முடியும்.
நான் 100 தடவை ட்ரெயின்ல போயிட்டேன்னா எனக்கு போர் அடிக்கும், சும்மா ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க வேணாலும். ஸோ புதுசா போறவங்க பிகினர்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கோ நானா ஸ்டாக்கை தேடி ரிசர்ச் பண்றேங்கிறதோ இப்பெல்லாம் எனக்கே தேவையில்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சது எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நான் புதுசு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டே வாங்கிடணும் சிம்பிளா. இதை வாங்குறது மூலமா இதுதான் போகணும் இதுதான் போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செபி மூலமா. ஸோ அதில் தான் உங்களால் போட முடியும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு இதில் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னா ஸ்டாக் மார்க்கெட் அவங்களாம் என்ன பயமா இருக்குன்னா நான் காசு நஷ்டமாயிருமோ தான் பயமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இது வந்து சின்னதாக அந்த வார்த்தையில போட்டுருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நீங்க இந்த பயத்தோடயே தெரியாத ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நஷ்டமாச்சுன்னா ஐயோ நஷ்டமாச்சுன்ட்டு நீங்க அது பயத்துல வித்துட்டு வருவீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. அதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது கவர்மெண்டே கொடுத்துருக்கான். நீங்க கவர்மெண்ட் நம்பி தான் ஆகணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதை தான் பேஸா வச்சுட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மைனஸ்ல போனாலும் தைரியமா இருக்கலாம். ஏன்னா நீங்க தப்பா சூஸ் பண்ணல, கம்பெனி தான் தப்பா போயிருக்கு அந்த டைம்ல. ஸோ எப்படியும் அந்த கம்பெனி மேலே வந்துடும், வரலாம் கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்கிற ஐடியாவில் நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டே கொஞ்சம் ரிஸ்கான இடம், அதில் சேஃபான இடம் இதுதான். ஓகே. அதாவது கடலில் நீங்கள் எங்கே குதிச்சாலும் முழுக தான் போறீங்க. ஆனால் கரையோரமாக குதிச்சிங்கன்னா கொஞ்சம் தப்பிக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. எடுத்தோம் நடுவில் ஒதுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரையிலே நின்றுட்டு இருக்கலாம் ஒரு நாளுக்கு. எப்போ உங்களுக்கு கடல் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், எனக்கு வந்து ட்ரெயின் எவ்வளோ அடிச்சிடணும் போகலாங்க தைரியம் வந்துருச்சோ, அதுக்கு என்ன ஆகும்? நீங்கள் 100 ரூபா போட்டிருப்பீங்க, 50 ரூபாய்க்கு இறங்கிடும். நீங்க கண்டுக்காம இருப்பீங்க. திருப்பி அது 150 ரூபாய்க்கு போகும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நமக்கு வாய முன்னு இருந்தோம்னா எது இருந்தாலும் மேலே போயிடும் தெரியும். அந்த கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஸ்டாக்கா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது என்னங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட் அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. அது கடைசியில எப்படி உங்களுக்கு கூட்டு போய் வைக்கும்னா, ஒண்ணு ஜெயிச்சிடும். பாடுறா நான் தாண்டா இனிமே எனக்கு தெரியாததான்ட்டு இன்னொன்றுல போய் போட்டு மொத்த காசம் போயிடும். அதுதாங்க. அதனால ஒரு 2-3 வருஷத்துக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், கோல்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒன்றும் நிறைய இருக்கு. நிறைய பேர் சொல்றது இண்டெக்ஸ் ஃபண்ட்னாலே நிஃப்டி மட்டும் தான். அப்படி கிடையாது. பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருக்கு. ஓகே. பேங்க் மட்டும் இருக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். அதாவது HDFC பேங்க் இருக்கும், ICICI பேங்க் இருக்கும், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்கும், சிட்டி யூனியன் பேங்க்ல என்னென்னமோ இருக்கும், குட்டி குட்டி பேங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அது பேங்க் நிஃப்டி. வெறும் பேங்க்ஸை மட்டும் வச்சு இண்டெக்ஸ் ஃபண்ட் தயாரிச்சிருப்பாங்க. ஐடி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, ஐடி பீஸ்னு சொல்லுவாங்க. TCS இருக்கும், விப்ரோ இருக்கும், இன்ஃபோசிஸ் இருக்கும். ஃபார்மா இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா, இந்த மாதிரி நார்மல் இதெல்லாம் இருக்கும். இதை தவிர கிளென்மார்க்னு சில கம்பெனிஸ் இருக்கு, பயோகார்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா FMCG இண்டெக்ஸ்ல ஒன்று இருக்கு, ITC, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அதுக்கப்புறம் நெஸ்லே, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு போடலாம். இது வந்து ஃபுட்டுக்கான இது இண்டெக்ஸ். ஆமா. இதுல உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இப்ப டாமினோஸ் கம்பெனி வந்து ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. நிஃப்டியில் அது இல்லாமல் இருக்கலாம். ஒரு எக்ஸாம் இது வந்து FMCGல இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் எக்ஸாக்டா பார்க்கல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இப்போ வந்து டாமினோஸ்ங்கிற அந்த கம்பெனி நம்மளோடதே கிடையாது, இந்தியாவோடதே கிடையாது, அமெரிக்காவோடது. அது நம்ம ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து இங்க இது வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனியை நீங்க வந்து நிஃப்டியில் வாங்க முடியாது, ஏன்னா நிஃப்டியில் கிடையாது. ஆனா FMCG இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகே. இதே FMCG இண்டெக்ஸ்ல நெஸ்லேவும் இருக்கு, இதே FMCG இண்டெக்ஸ்ல ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் இருக்கு. இது ரெண்டுமே நிஃப்டியில் இருக்கு. ஸோ நீங்க நிஃப்டி வாங்குறது மூலமா FMCG இருக்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற பாதி ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க. பிளஸ் நீங்க இல்லாத சில கம்பெனிஸையும் இது மூலமா வாங்கிருக்கீங்க இந்த இண்டெக்ஸ் வந்ததுனால. ஸோ இப்போ நீங்க இண்டெக்ஸ் மட்டுமே நான் இப்போ ஒரு 5 இண்டெக்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. ITBs, FMCG இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி சொல்லியிருக்கேன். ஜூனியர் பீஸ்னு ஒன்று இருக்கு, 51 100. ஸோ டாப் 50 கம்பெனி சொன்னேன்ல, அதே 51 100. இதில் கோல்கேட் இருக்கும், ஃபெவிகால் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாலட்டைலான கம்பெனிஸ். ஸோ இதே நீங்க வாங்கிருக்கீங்க, நல்லதான். ஸோ உங்களுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 15 சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதை. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 இண்டெக்ஸ் இருக்கு. நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்கலாம், ETF-ஆ. இல்லை நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட் போல மியூச்சுவல் ஃபண்ட்ல போறீங்கன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸை மட்டுமே வாங்கலாம். ஓகே. ஓகே. இதுவுமே வந்து நீங்க வெறும் நிஃப்டி வாங்கினாலே போதும் தான். ஒரு வெரைட்டி வேணும், சும்மா நான் இதை பண்ணிட்டு முடியாது, எனக்கு வெறும் வெனிலா ஃப்ளேவரே பிடிக்காது, எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட்லாம் ஒன்று நினச்சிங்கன்னா வாங்கலாம். நான் எடுத்தோடனே ஆப்கான் ஃப்ரூட் அண்ட் நட் தான் சாப்பிடுவேன் நீங்க குதிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது தான். நிறைய பேர் பிடிக்காது ஆப்கான் ஃப்ரூட் அண்ட் நட். ஆனால் இப்போ ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு சாக்லேட்டும் தெரியும், பட்டர் ஸ்காட்சும் தெரியும், நான் ஆப்கான் ஃப்ரூட் சும்மா ட்ரை பண்றேன், அது ஒரு ஆப்ஷன்.
ஸோ நீங்க எடுத்தோடனே அந்த மாதிரி ஜம்ப் பண்ணாம இந்த மாதிரி இண்டெக்ஸ்லயே போயிட்டு ஒரு 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறமா கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் போறது பெட்டர். அதை தவிர நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் செபிலியஸா அட்வைஸர் கிடையாது. ஸோ நீங்க இந்த ஸ்டாக் வாங்குங்கன்னு சொல்லிட்டு வாங்கலாம் என்ன வந்து கேள்வி கேட்பீங்க. கரெக்ட். ஆனா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு மட்டும் ஒரு ஸ்டாக்க சொல்லுவேன். நான் வந்து இதை வாங்கன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன். இன்டைரக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம், ஆனா நீங்க எனக்கு கேள்வி கேட்க முடியாது. ஸோ நான் வீடியோலயே யாருக்கும் இதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு பிகினராக இருக்கிறவங்க வெறும் இண்டெக்ஸ் பண்ண மட்டும் வாங்கிட்டு போகலாம். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ எல்லாரும் சொல்லிட்டீங்க, இப்போ வந்து இந்த பாண்ட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, பாண்ட்ஸ்ல வந்து இந்த பிரைவேட் பாண்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு. பிரைவேட் செக்யூரா, கவர்மெண்ட் செக்யூரா. அதே மாதிரி பிரைவேட்ல வந்து பர்சன்டேஜ் அதிகமாக தரன்னு வருது சில பேங்க்ல, சில இதுவெல்லாம் பாண்டெல்லாம். இதுவே கவர்மெண்ட்னா கம்மியாக வருதுன்னு வருது. இப்போ பிரைவேட்ல என்னன்னா செக்யூர் இல்லை, அன்செக்யூர்ன்றாங்க. கவர்மெண்ட்னா செக்யூர்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ செக்யூர்னால அங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வருது, இங்கே செக்யூர் இல்லாதனால இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்ன்றது அதிகமாக வந்தால் நம்மளுக்கு ஹாப்பி தான். இப்போ மற்றது இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் வரத்துல எனக்கு ஒரு 200 ரூபாய் வந்தாலும் ஹாப்பி தான், 90 ரூபாய் வந்தாலும் ஹாப்பி தான். அது பதில் 10 ரூபாய் வந்தாலும் ஹாப்பின்னு சொல்றதுக்கு பதிலாக ப்ராஃபிட்ன்றது வரும், ஆனால் ஹாப்பின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஸோ நான் எனக்கு என்ன யோசனை வரும், இங்கே பர்சன்டேஜ் அதிகமாக தராங்க, ஸோ எனக்கு மைண்ட் செட் அப்படி போகும். ஆனால் அன்செக்யூர்னு சொல்றாங்க, ஸோ அது எப்படி பண்றது? இது இங்கே செக்யூர்னு சொல்றாங்க கவர்மெண்ட்ல, அப்போ அங்கத்துல எப்படி? ஓகே, நம்ம முதல்ல பாண்ட்ஸை வந்து கிளியரா பார்த்துடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கம்பெனி கடன் கொடுக்கறது தான் பாண்ட்ஸ். ஓகே. செக்யூர் அன்செக்யூர் பாண்ட்ஸுங்கிறதுல 2 விஷயம் இருக்கு. அதாவது இப்போ வந்து நான் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு அசட்ஸ் இருக்கு. அந்த டிஸ்பிளேவை பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பேன், அங்க நிறைய கிளாஸ் இருக்கும், எல்இடி லைட்லாம் வச்சிருப்பேன், அந்த எல்இடி லைட் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பேன். எல்இடி லைட் என்னோட ஸ்டாக், நான் அதை போட்டு டிஸ்பிளே பண்ணி பேட்டரி போட்டு அனுப்பிச்சிடுவேன். ஆனா அந்த லைட்டுக்கு பதிலாக லைட் பண்ற மிஷின் இருக்குல்ல, அது என்னோட அசட். அதை அடகு வச்சு அதுக்கு பதிலாக எனக்கு கடன் கொடு, நான் ஒரு கடன் கொடுக்கலாம், இந்த மிஷின் நீ ஜப்தி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் செக்யூர்ட் பாண்ட்ஸ். அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் என்னன்னா என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொடுப்பா, எல்லாம் கொடுக்காதோ அந்த மாதிரி பேஸ்ல கேட்கறது. இதுதான் செக்யூர்ட் பாண்ட்ஸ், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ். இது வேற, செக்யூரிட்டி வேற. நல்ல சேஃபான பாண்ட்ஸ், அன்சேஃப் பாண்ட்ஸ். நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க வந்து சொன்ன வேர்ட் மிஸ்டேக் சொல்றதுக்காக நான் சொல்றேன். செக்யூர்ட் பாண்ட்ஸ்னா நான் ஒரு அசட்டை கையில வச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு பதிலாக தரேங்கிறது தான். அது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஏதோ ஒரு நீங்க வந்து ஒரு டீ கடையே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். டீ கடையில இந்த கிளாஸுக்கெல்லாம் உங்களுக்கு செக்யூரிட்டியா எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த கடை இருக்குல்ல, அந்த லேண்ட் நான் செக்யூரிட்டியா எடுத்துட்டு அதுக்கு அகைன்ஸ்டா நான் உங்களுக்கு கடன் தரலாம். இது செக்யூர் பாண்ட். அந்த லேண்டே நீங்க வாடகைக்கு தான் இருக்கீங்க, ஆனா என் டீ கடை நல்லா இருக்குப்பா, எனக்கு நம்பி கொடுங்க, நான் உங்க நம்பி பர்சனல் லோன் மாதிரி தரேன். அதுதான் செக்யூர் பாண்ட்ஸ். இப்ப அந்த டீ கடை திருப்பி அந்த காசை நம்மளால தர முடியுமா அப்படிங்கறத எவாலுவேட் பண்றோம். அதுதான் வந்து சேஃப் கம்பெனியா அன்சேஃப் கம்பெனியா அப்படிங்கிறது. கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஏன் சேஃபா இருக்கு அப்படின்னா எங்கேயும் ஓடி போக முடியாது. ஆமா, போரே வந்துச்சுனாலும் மொத்தமா இந்தியாவை 4 கண்ட்ரி சேர்த்து அடிச்சாலும் கவர்மெண்டால எங்கேயும் போக முடியாது. மக்களுக்கு யாராவது கவர்மெண்டா வந்துதான் ஆகணும். ஆமா, இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வேணா வெளில போலாமே தவிர, இப்ப இங்க ஆட்சி செய்யற ஒரு பார்ட்டி வேணா ஆட்சி விட்டு போலாமே தவிர, புது பார்ட்டி வந்து அந்த கவர்மெண்டோட இதை டேக் ஓவர் பண்ணி தான் ஆகணும். ஆமா, அது ரூல் பண்ணி அது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது வெளில ஓடி போறதுக்கு. ஸோ அப்போ சேஃப் தான் ஆட்டோமேட்டிக்கா. என்ன பிரிண்ட் அடிச்சு காசை அடிச்சு கொடுக்க போறான் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல உங்களோட சேஃப்டி குறைய இல்லை. பிரைவேட்டாலே அன்செக்யூர்ட் அப்படிங்கிறது ஒரு மித்து. ஓகே, இப்போ இவரே சொன்னாரு எனக்கு டாடாவான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்கிட்ட பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, 10,000 பாண்டை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்க போறானுங்க அவங்க. அதுதான் கதை. ஆனா எனக்கு பேரூரே தெரியாத கம்பெனில இருந்து பாண்ட்ஸ் வரும். ஆமா, அதுதான் உங்களுக்கு சேஃபா இல்லைன்னு தெரியல. ஆனா நீங்க உங்களுக்கு அந்த பேர் தெரியலங்கிறதுனால அந்த கம்பெனி சேஃப் இல்லைன்னு அர்த்தம் முடியாது. ஓகே, புரியுது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழா அப்படிங்கிற பேர் நல்லா தெரியும். ஸோ சோழமண்டலம் ஃபைனான்ஸுங்கிறது வைக்கும்போது நம்ம தமிழ் கம்பெனி தெரியும். நாங்கள் 2 பேரும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம், அதனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த கம்பெனியை தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணணும் தெரியும். இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டுமே பண்ணுது. ஆமாம், அருணாச்சல் பிரதேஷ்லயோ அஸ்ஸாம்லயோ இருக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு சோழமண்டலம் ஃபைனான்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் கூட தெரியாது. ஆக்சுவலாக சோழ அந்த ழங்கிற வார்த்தையே அவங்களுக்கு வாயில வராது. ஸோ அவங்களுக்கு சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனி இருக்கிறதும் தெரியாது, அது எப்படி பிசினஸ் பண்றதுன்னு தெரியாது. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பயம் வாய்ந்தே, இது என்ன பண்ணுவானே தெரியலையேன்ட்டு அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒன்றுமே தெரியாது. ஓகே, அது பிசினஸ் இது எப்படி ஓடுது, என்ன மாதிரி கம்பெனி. அதே மாதிரி உங்களுக்கு அஸ்ஸாம்ல இருக்கிற கம்பெனி பத்தி தெரியாது. அவன் ஏதாவது டீ பண்ற பிசினஸ் வச்சுட்டு இருப்பான், அந்த கம்பெனி பேர் கூட உங்க வாயில வராது. நீங்க அது ரொம்ப மோசமான கம்பெனி வச்சுட்டு இருப்பீங்க, அங்க இருக்கிற உனக்கு தெரியும் அது சூப்பர் கம்பெனி. ஆனா இப்ப நான் ஜென்ரலா சர்ச் பண்ணேன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓகே, ஆனா ஜென்ரலா சர்ச் பண்றோம்னா இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ யூடியூப் நான் ஓப்பன் பண்றேன்னா இப்போ நியரஸ்ட் எனக்கு என்னென்ன நடக்குதோ,
என் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வரும். ஸோ ஏன் எனக்கு அந்த இருக்கிற லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரிலாம் இங்கே வராது மோஸ்ட்டாக எனக்கு. ஸோ எனக்கு நான் பாண்ட்ஸை பற்றி பார்க்குறேன்னா, ஸோ நியரஸ்ட் எனக்குன்னா பேங்க்ஸ் இருக்கோ, நியரஸ்ட் என்ன கம்பெனி, ஸோ அதை பற்றி எனக்கு வந்துச்சுன்னா ஒரு அவேர்னஸ் வரும். எங்கே தெரியாது அங்கே இருக்கிற பேங்க்ஸ் ஏன் எனக்கு வருது, இருக்கிற பேங்க் மோஸ்ட்டாக வரமாட்டேங்குது. இல்லை யூடியூப்ங்கிறது ஒரு அல்காரிதம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரமாட்டேங்குது. உங்களை அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காக உட்கார வைக்கிறது தான் அந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் பற்றின வீடியோஸ் அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றி பிடிச்சிருக்கு, இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இதை காமிச்சா ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருப்போம், நான் அதிகமாக ஆட் போட்டு சம்பாதிக்க முடியும். யூடியூபோட கான்செப்ட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. என்கிட்ட இது இருக்கு, உங்கள்கிட்ட காசு இருக்கு, இதை வாங்குறியான்னு கேட்கணும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் காட்டுறது தான் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் இதோட வேலை, அந்த பாண்ட்ஸோட வேலை. ஓகே, ஸோ பாண்ட்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, நீங்கள் எதை வேணுமோ வாங்கிக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி தரது மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது, அதுக்கும் ஒன்று இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு பாண்ட்ஸ் எல்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகே, பட் பாண்ட்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேர் நல்லா தெரிஞ்ச கம்பெனி இந்தியா ஃபுல்லா அந்த பேர் தெரியும். இந்த டாட்டாலாம் உலகம் ஃபுல்லா தெரியும், ரிலையன்ஸ்லாம் இந்தியா ஃபுல்லா தெரியும். இந்த கம்பெனி உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தர மாட்டான். ஏன்னா நீங்க இல்லைன்னா 100 பேர் இருக்காங்க கடன் கொடுக்குறதுக்கு. பேர் தெரியாதவன் நான் நல்ல கம்பெனி தாங்க, ஆனா என் பேர் வெளில தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு, அதனால நான் வேற வழி இல்லாம தான் அதிகமாக கடன் கொடுக்குறேன். அவன் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எந்த பிசினஸும் நினைக்க போறது கிடையாது. அவன் ப்ராஃபிட் பார்க்கணும், மார்ஜின் வேற வழி இல்லாம தான் அவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரான். அவன் பிராண்ட் இது வாங்குறதுக்கு. கொக்கோ கோலாலேருந்து ஒரு பாண்ட் இந்தியாவில் போட்டோம்னா நான் கண்ணை மூட்டு போய் வாங்கிடுவேன். ஏன்னா கொக்கோ கோலாங்கிறது உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச கம்பெனி. ஆமா, கேம்பா கோலா போட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு 4 பேர் வாங்க மாட்டான். ஏன்னா அது மோஸ்டா நார்த் சைட்ல அது நல்ல கம்பெனியாவே இருந்துட்டு போட்டோமே. ஏன்னா மோஸ்டா ஜியோ தாங்க அது, அதான் ரிலையன்ஸ் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்க்குறவங்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்க்காதவனுக்கு அது ரிலையன்ஸ் தான், அம்பானி இதெல்லாம் தெரியாது. கேம்பாங்க ஏதோ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அது முன்னாடி இந்த பிராண்டை திருப்பி எடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பிராண்டிங் மேட்டர்ஸ். அவன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரத்துக்கு பதிலாக அந்த பிராண்டு உலகம் ஃபுல்லாக பதிய வைக்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறான். ரெண்டும் ஒன்று தான். அவன் அங்கே செலவு பண்ணுறான், நீங்கள் இங்கே செலவு பண்ணுறீங்க. அவன் அந்த பேரை உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணுறான், நீங்கள் அதிகமாக வட்டி தரீங்க. ஸோ கான்செப்டில் ரெண்டு சேம் தான், அவங்க அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே வட்டி கொடுக்கும்போது நீங்கள் தான் ஒரு பாண்டு போடும்போது ரிசர்ச் பண்ணணும். நம்ம ஒரு கம்பெனியை வாங்க போகிறோம், ஒரு கம்பெனியோட பாண்டை வாங்க போகிறோம் அப்படின்னா கடந்த 30-40 வருஷமாக அவன் கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், அந்த பிஸ்னஸ்லேருந்து அவனுக்கு ஏன் முதல்ல கடன் தேவைப்படுது, இந்த கடனை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான், இவ்வளோ கடன் திருப்பி கட்ட முடியுமா, இவங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் தர முடியும். அதெல்லாம் பார்க்கறது கஷ்டம்னா இந்த மாதிரி பாண்டு வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். பட் பாண்ட்லேயே இருக்கிற பெரிய பிரச்சனை உங்களுக்கு இஷ்டத்துக்கு லாபம்லாம் ரொம்பலாம் இல்லை, அது வட்டி. 4.5% வட்டிக்கு ஒரு பாண்டு பார்த்தேன் நான். 4.5%. ஓகே. எஸ்பிஐல போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் 5% வட்டி தரான். ஓகே. அப்போ எஸ்பிஐ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போகிறதுக்கு பெட்டரா, 4.5% பாண்டில் போகிறது பெட்டரா? ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போடலாம். அதனால தான் அந்த பாண்டு விற்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ பாண்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஹியூஜ் கேபிட்டல் போட்டால் தான் உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். பாண்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பாண்டை பற்றி நீங்களே புரிஞ்சுக்க முடியும். வட்டி விகிதத்தை வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு நாட்டில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி ஏற்றுவாங்க. ஆமா, இப்போ வந்து இந்த வார நாள் இப்போ மோஸ்டா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க வாங்குங்கன்னு சொல்லி. அதுக்கு அங்க ஃபினான்ஷியலா இதுவா இருக்காங்க. இப்போ இந்த பணப்புழக்கம் அதிகப்படுத்தும், அதிகமா மார்க்கெட்ல காசு இருக்கு அப்படின்னா அதை நீங்க வாங்கணும் திருப்பி. ஏன்னா நிறைய மார்க்கெட்ல காசு இருக்கு, அப்படியே ஏறினே போச்சுன்னா 100,000 ஏறினே போயிடும். ஸோ நீங்க அதை திருப்பி வாங்கணும்னா வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தணும். ஓகே. அப்ப லோன் கொடுக்குறவனுக்கு அதிகமா காசு ஆயிடும், அதிகமா லோன் வாங்கினவனுக்கு அதிகமா வட்டி தர மாதிரி ஆயிடும். லோன் கொடுத்தவனுக்கு வட்டி அதிகமா கிடைக்கிற மாதிரி, பேங்க்ல அதிகமா வட்டி கிடைக்கும். ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து அதிகமா வட்டி கிடைக்கிற சைக்கிள்ல இருக்கோம். விச் இஸ் பேசிக்கலி அதிகமா லோன் வாங்கினா அதிகமா வட்டி விகிதத்தை ஏத்திட்டாங்க நல்லா. மார்க்கெட்ல காசே இல்லை, மக்கள் கையில காசே இல்லைன்னா நிறைய காசு கொடுக்கறதுக்காக ரொம்ப கம்மியான காசு லோன் தருவான். 2% வட்டிக்கெல்லாம் உங்களுக்கு லோன் தருவான், வட்டி இல்லாமல் லோன் தருவான். அது ஒரு சைக்கிள். அதிகமாக வட்டி வைக்கிறது ஒரு சைக்கிள். இப்போ அதிகமாக வட்டி வைக்கிற சைக்கிளில் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து 5.5% வட்டி வைக்கிறேன். எஸ்பிஐங்கிறது ரொம்பவே செக்யூர்டான, ரொம்பவே எப்படி சொல்றது, ஸ்லோவாக க்ரோ ஆகக்கூடிய கம்பெனி. அவனே 5% தரான். இந்த 4.5% வட்டிங்க தான் இப்போ தந்திருக்க மாட்டான். 2-3 வருஷம் முன்னாடி பாண்ட்ஸ் எல்லாமே 5 வருஷம் 10 வருஷத்துலாம் பாண்ட்ஸ் இருக்கும். அந்த 2-3 வருஷம் முன்னாடி 2% தான் வட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் எஸ்பிஐல. அவன் 4.5% கொடுத்து டபுளோட அதிகமாக தரான். அந்த மாதிரி எவ்வளோ கம்மியாக இருந்ததுல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ அந்த டைமில்
எஸ்பிஐயோட பாண்ட்ஸ் தான் அதிகமாக வட்டி தருது. பாரு நமக்கு டபுளா இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல யாராவது வாங்கிப்பாங்க இந்த ஒரு பாண்டை. இன்னைக்கு வட்டி விகிதம் ஏறிடுச்சு, இன்னைக்கு ரேட்ல பார்த்தா எனக்கு அது நஷ்டம். அதுதான் எனக்கு பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு பாண்ட் நீங்க 8% பார்ப்பீங்க. ஆமா. சூப்பர், 8% ஹையஸ்ட் வட்டி கிடைக்குது, நம்ம வாங்கலாம் வாங்கிட்டீங்க. 10 வருஷத்துக்கு அந்த பாண்ட் நீங்க வச்சுக்கணும். 3 வருஷம் கழிச்சு அது கம்மியாயிடுச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு 2 ஆப்ஷன் இருக்கு. வட்டி விகிதத்தை குறைக்கலாம் அவங்க, ஏன்னா மக்கள் கையில வந்து பணமே இல்ல அப்படின்ட்டு வட்டி விகிதத்தை குறைச்சு எஸ்பிஐல இப்ப 5% தரான்ல, அவன் 3.5% தான் தரான்னு வச்சுக்கோங்க வட்டி. ஓகே. இப்ப நீங்க 8.5% வாங்குறது 5.5 ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பயங்கர லாபம். அவன் அதே மக்கள் கையில வந்து காசு வந்து புழக்கம் வந்து அதிகமாயிட்டே போகுது, இன்னும் அதை ஏற்றுவோம்னு சொல்லிட்டு 5% அவனே ஏற்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில யாருன்னு தெரியாத கம்பெனில 8% போடுறது உங்களுக்கு நஷ்டம். ஏன்னா சேஃபா நீங்க 8% எஸ்பிஐல வாங்குவீங்களா, பயந்துகிட்டே வரத்துல 8% வாங்குவீங்கன்னா சேஃபா 8% வந்து பெட்டரா போயிடும். இது எப்படி நடக்கும்னு யாரும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே. அதுதான் இந்த பாண்டுங்கிறது உங்களை மாதிரி ஆளுகளுக்கு கிடையவே கிடையாது, நம்மளாம் வாங்கவே கூடாது. யார் வாங்கணும் அப்படிங்கிறதுனா எனக்கு இந்த வட்டி இதனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்கா நான் வந்து டிஸ்கவுண்ட்ல விற்கிற மாதிரி இருக்கணும். 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து 6% வட்டிக்கு நீங்க தரீங்க. ஓகே. ஸோ இன்னும் சிம்பிளா வச்சுக்கலாம், ஈஸியா புரியுதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் தரேன், 10% வட்டின்னு வச்சுக்கலாம் ஈஸியா புரியுதுக்காக. விச் இஸ் மந்த்லி 1000 ரூபாய், மந்த்லி 800 ரூபாய் சம்திங், வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ரூபாய்லாம் கிடைக்காது, நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 10% வட்டிங்கிறது அட்ராக்டிவா தெரியுது எப்பன்னா எனக்கு இந்த மாசம் வரக்கூடிய வருஷம் 1000 ரூபாய் வந்தா போதும்னு நினைச்சு நீங்க வாங்குறதுனா ஓகே. நாளைக்கு பணம் விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா நான் அதை வந்து பாருங்க, அப்ப எனக்கு என்ன ஆயிடும், நாளைக்கு வந்து எஸ்பிஐலேயே 9% வட்டி தரான்னு வச்சுக்கோங்க, 1%க்காக நான் இந்த பிரைவேட் வேஸ்டா போயிடும். அப்ப நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஒரு வருஷம் ஃபுல்லா நான் வட்டி வாங்கிட்டேன். ஸோ அப்ப எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு அந்த பாண்டை திருப்பி விற்க முடியாது. 10,000 ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ நான் வந்து 90,000 விற்கிறேன், பிளஸ் எஸ்பிஐ 9% தரான், இன்னும் 1% தான் பாக்கி இருக்கு, இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி 80,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு நான் விற்கணும். அப்ப எனக்கு அது லாபம். ஏன்னா 70,000 ரூபாய்க்கு நான் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த கம்பெனி வந்து 10% தரேன்னா, விச் இஸ் வருஷத்துக்கு 10,000 ரூபாய். நான் இப்ப 70,000 கொடுத்து 10,000 ரூபாய் வாங்குறேன்னா நீங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வருஷம் 10,000 வாங்கிட்டு இருந்தீங்க, நான் 70,000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட இருந்து வாங்கி வருஷம் 10,000 வாங்கினேன். அப்ப எனக்கு வட்டி விகிதம் அதிகமாயிடுது, கரெக்டா? எனக்கு 13-14% போயிடுது. ஓகே. ஓகே. உங்களுக்கு நஷ்டம், ஆனா 70 வாங்கினா எனக்கு லாபம். ஓகே, புரியுது. ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு எனக்குமே மாறும், அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக வேறு இருக்கும். ஸோ இது வந்து நடுவில் விற்கும்போது நான் வந்து நீங்கள் 70 விற்கிறதுக்கு மேலே 80 விற்கிறீங்கன்னா எனக்கு லாபம் இல்லை, நான் வாங்க மாட்டேன், அப்படியே கடந்துனே இருக்கும். உங்களுக்கு அவசரமாக காசு தேவைன்னா விற்கவே முடியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. வேற வழி இல்லை, எனக்கு அவசரமாக தேவை 70,000க்கு போ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிடுவேன், எனக்கு லாபம், உங்களுக்கு அது நஷ்டம். ஆமாம், ஆனால் வேற ஒரு சுச்சுவேஷன் பொறுத்து வரும்போது நீங்கள் ஸ்டாக்லாம் கிடையாது, எனக்கு எப்போ ஒன்று வச்சுட்டு போயிடலாம், அதுதான் மிஞ்சி போனாலும் இப்போ டிஃபரன்ஸ் வராது உங்களுக்கு. இவ்வளோ 30,000 கோயில் அளவுக்குலாம் உங்களுக்கு ஸ்டாக் லாஸ், புரோக்கர் சார்ஜ் 20 ரூபாய் தான் வரும், 20 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ப்ளஸ் நீங்கள் 30% ஒரு வருஷத்துல நஷ்டம் அவ்வளோ ஈஸியாக எல்லா ஸ்டாக்லாம் ஆகிடாது, சிலது ஆகும். பட் நீங்கள் 10 ஸ்டாக் வாங்கினா 2-3 தான் ஆகும், மோஸ்டா அவ்வளோ ஆகாது. ஸோ ஸ்டாக்கோட பாண்ட் வந்து ரொம்பவே டேஞ்சர் டெக்னிக்கலி. ஓகே. ஓகே. எப்போ உங்களுக்கு இது லாபமா போகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆக போறேன், ஆர் என் வீட்டு வாடகை வந்து 20,000 ரூபான்னு வச்சுக்கலாம், விச் இஸ் மாசம் 20,000 ரூபாய் தேவை. நான் வந்து இன்னொரு புது வீடு வாங்குறேன் அப்படின்னா மினிமம் இன்னைக்கு ரேட்ல ஒரு புது வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் ஆயிடும், ஒரு நல்ல சென்டர் ஆஃப் த சிட்டில வாங்கணும்னா. நான் அதுக்கு என்ன பண்ணலாம், 20 லட்ச ரூபாயை சேர்த்து வச்சு 25 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சு அதை இந்த மாதிரி ஒரு பாண்ட்ல போடலாம், ஓகேவா? அந்த பாண்டு வந்து எனக்கு 10% தான் ரிட்டர்ன்ஸ் தருதுன்னு வச்சுக்கலாம். 25 லட்சத்துக்கு 10% தான் டேக்ஸ் அது இதுன்னு இல்லாமல் போக எனக்கு மாசம் 20,000 ரூபா வரும். ஏன்னா 2 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு, 25 லட்சத்துக்கு. ஸோ ஹியூஜ் கேபிட்டல், புரிஞ்சுக்குங்க. ட்ரேடிங் நிறைய காசு இருக்கணும், அப்போ எனக்கு மாசம் 20,000 ரூபா வரும். ஓகே. அந்த 20,000 போய் நான் வாடகை கொடுத்துட்டேன். ஸோ நான் வாடகையே இல்லாமல் மாசம் 20,000 ரூபா என் கையிலேருந்து போகிற செலவு கிடையவே கிடையாது. ஸோ 25 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வீடு வாங்கின மாதிரி, ஏன்னா நான் அந்த வீட்டில் இருக்கேன், நான் வாடகையே கட்டல, கிட்டத்தட்ட ஃப்ரீயா எனக்கு பாண்ட்லேருந்து வருது, வாடகைக்கு போகுது. ஸோ 25 நான் ஒரு வீடு வாங்கிட்டேன். ஆர் என்கிட்ட வீடுலாம் சொந்தமா இருக்கு, வயசு 60 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, மாசம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நான். 60 வயசுக்கு நீங்க காசு எடுத்து வச்சிருப்பீங்க, என்கிட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபா இருக்கு, அந்த 50 லட்ச ரூபாய் பாண்டில் போட்டு மாசம் 10% எனக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பாண்டு பிரைஸ் மேலே ஏறினாலும் கீழே காசு, எனக்கு தேவை 50,000, அந்த 50,000 வச்சு நான் சோறு திம்பேன், எனக்கு வீட்டுக்கு தேவையான செலவு முடிச்சுப்பேன், அவ்வளவுதான். என்னோட செலவுக்கு காசு வேணும்,
அவ்வளோ வேண்டாம், சிம்பிளாக வச்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம், வருஷத்துக்கு 10,000 வரும். இன்னும் கூட நம்ம குறைக்கலாம். உங்ககிட்ட 10,000 தான் வச்சுக்கலாம், வருஷத்துக்கு 1,000 தான் வரும். அப்படின்னா மாதம் 100 ரூபா தான் ரீசார்ஜ் போட செலவாச்சு. இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ரீசார்ஜே போட வேண்டாம். 300 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் ஆயிடுச்சு, அதுவும் ஏற்றிட்டானுங்க. சரி, அப்போ நீங்கள் 30,000 போட்டிங்கன்னா 300 ரூபா மாதம் வரும். 35,000 போட்டிங்கன்னா மாதம் 300 ரூபா வரும். ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த மாதிரி என்னோட ஒரு தேவைக்கு நான் போடுறேன். அதே உங்களுக்கு 1 ரூபாய் கூட லாபம். ஏன்னா திருப்பி நீங்கள் அந்த 2 வருஷம் 3 வருஷம் சைக்கிள் வந்து 30,000 திருப்பி தருவான். 1 ரூபா கூட கிடையாது நம்ம தான். ஏன்னா மாதம் காசு கொடுத்துட்டே இருந்திருக்கான். ஸோ எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, இதை நான் மாதம் செலவு பண்ணிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் இந்த 30,000 போட்டுருக்கேன், பல்காக சேர்த்து வச்சு. இதுலேருந்து ஒரு காசு வச்சு நான் செலவை மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் பாண்டு. பணக்காரன் ஆகிறதுக்கு பாண்டு கிடையாது. ஒரு சம்பளம் மாரி அது வரும், அந்த இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் திடீர்னு ஏறிடுச்சுனாலோ இறங்கிடுச்சுனாலோ லாபம், நீங்கள் அந்த பாண்டை விற்கவே வேண்டாம். நீங்கள் அந்த என்டையர் பீரியடுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த வரத வச்சு நீங்கள் சாப்பிட்டு இருக்க போறீங்க. அவ்வளோதான். எல்லாம் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் அந்த நீங்க பொறாமப்படவே வேண்டாம். பாரு, நம்ம 10% வேணும், SBI 12% தரேன்னா நமக்கு தேவை மாசம் 10,000 ரூபாய். நமக்கு தேவைக்கு நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் பாண்ட்ல. இது வந்து மோஸ்டா அதனால தான் சின்ன வயசுல கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாண்ட்ல காசு போட்டு அதுல இருந்து வர காசு வச்சு ஸ்டாக்ல போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலா இதோட கான்செப்ட் என்னன்னா, டைரக்டா உங்களோட காசு நீங்க போடல, பாண்ட்ல இருந்து வர வட்டியை வச்சு நீங்க காசு போடுங்க அப்படின்னு தான் சொல்றது. ஆனா அப்பயும் உங்களுக்கு அதிகமா காசு வேணும். நீங்க மாசமே 10,000 நீங்க பாண்ட் பண்ண முடியாது. நீங்க நிறைய காசு, அது ஆக்சுவலா நிறைய காசு வச்சிருக்கீங்கன்னா அது பொருந்தும். 50 லட்ச ரூபா இருக்கு, 50 லட்ச ரூபா இருக்கு. அப்போ 50 லட்ச ரூபாய் ஸ்டாக்ல போட எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா இது இவ்வளவு காசு ஸ்டாக்ல போட்டுருக்கோம், திடீர்னு இறங்கி என்ன பண்றதுன்ட்டு. நல்லா தெரிஞ்ச கம்பெனில இப்ப பேங்கே நிறைய பாண்டு போடுறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்லயே நான் பாண்டு போடுறேன் அப்படின்னா நல்லா சேஃபா இருக்கும். FD தர மாதிரி தான் கொடுத்துட்டேன். பாண்டு 7% வருது, மாசம் 7,000 வருது. அதை நான் ஸ்டாக்ல போட்டுருக்கேன். என் வட்டிக்கு நான் அது தூக்கி போய் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுருக்கேன். எனக்கு டைரக்டா என் காசு போற மாதிரியே தெரியாது, ரொம்ப சேஃபா இருக்கும். இந்த மாதிரி அதிகமா காசு வச்சிருக்கவங்க யூஸ் பண்றதுக்கும் வயசான செலவுக்கு யூஸ் பண்றதுக்கும் தான் பாண்ட். இப்போ லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி தான் என்னன்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட்ல இந்தியன் ஸ்டாக்ஸ் வாங்குறது ஓகே, அதெல்லாம் ஓகே. சப்போஸ் இந்த HDFC கூட ட்ராப் ஆகலாம், ICICI கூட ட்ராப் ஆகலாம், சின்ன கம்பெனி கூட வளரலாம், நமக்கு அது சடனா தெரியாது. ஆனா US ஸ்டாக் அது எப்பவுமே வளர்ந்துனே தான் இருக்கும். அப்போ இந்த $1 இப்போ இருக்கிற $1 அந்த வித்தியாசம் இருக்கு. அப்போ 50 ரூபாய் இருந்தது, இப்போ 98 ரூபாய் கிட்ட சம்திங் வந்துருக்கு. ஸோ இப்போ US ஸ்டாக்ல இப்போ நான் இப்போ ஒரு பிரிச்சு போற மாதிரி தான். இப்போ நான் அமௌண்ட் வந்து HDFC ICICI பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாகவும் அதே மாதிரி இன்வெஸ்ட் நான் US ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா லீகலா? US ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அது பெரிய பிரச்சனை இருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்றேன் ஈஸியா புரியறதுக்காக. இதே எக்ஸாக்டா கிடையாது, பட் நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்காக சொல்றேன். நீங்க US ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா இன் ருபீஸ்ல பண்ண முடியாது, டாலர்ல தான் பண்ண முடியும். $1 இன்னைக்கு ஆக்சுவலா 100 ரூபாய் கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்க 96 ரூபான்னு சொன்னாலும் பேங்க்ல 3 ரூபா கொடுக்கலாம். அவன் என்ன சும்மா அந்த வேலை செய்வாங்க, டாலர் கன்வெர்ட் பண்றது. அவனுக்கு அங்க ஒரு ஆளை உட்கார வைக்கிறான், லைட்டு ஃபேன் போட்டு அவனுக்கு உட்கார வச்சு சம்பளம் கொடுத்து உங்களுக்கு பண்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் தேவைப்படும். அந்த காஸ்ட்டை அவன் செலவு பண்ணி உங்கள்கிட்ட தான் போடுவான். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் அந்த டாலரை கொண்டு போயிட்டு மாற்றும் போது 96 ரூபாய் நீ டாலர்னா 3-4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1 ரூபாயை கண்டுக்காம விட்டீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் வரும். ஸோ அங்கேயே 4 ரூபா நீங்கள் 100 ரூபாய்க்கு 4 ரூபா நீங்கள் இழந்துட்டீங்க. ஓகே, 10,000 ரூபா போட்டிங்கன்னா அதுக்கு நான் 4 ரூபா இன்ட்டு 10,000 போடணும் நீங்கள், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாஸ். அதுக்கப்புறம் அதை தூக்கின்னு போய் ஃபாரின் மார்க்கெட்டில் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ டாலர்ல பேங்க்லேருந்து மாற்றிட்டா நீங்கள் இதுக்காக பேங்க்ல போய் டாலராக மாற்றி தான் போடணும் அவசியம் இல்லை. இங்கேருந்தே போகும்போது ஆன்லைன்லேயே டாலர் மாற்றும், அதுக்கு சார்ஜ் போட்டுக்கும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் ஃபாரினில் போட போகிறீங்க. ஓகே, அவன் ஒரு ப்ரோக்கரேஜ் வாங்குவான், அது டாலர்ஸ்ல இருக்கும், ருபீஸ்ல இருக்காது. ஓகே, அவன் $10 வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. டாலர்ல சம்பாதிக்கிறவனுக்கு $10 பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு $2,000 சம்பாதிக்கலாம் மாதம், $10 போனால் போதுன்னு நான் கொடுக்கலாம். உங்களுக்கு $10ங்கிறது அதிகம், 1000 ரூபாய் கிட்ட வந்துடும். 1000 ரூபாய் மேலே வந்துடும் சம்டைம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ அங்கே ப்ரோக்கரேஜ் அதிகமாக தரீங்க. ப்ளஸ் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க. இப்போ நம்மளே ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா 100 ரூபா ஸ்டாக்னா 105 ரூபா தான் ஸ்டாக்கை வாங்க முடியும். அங்கே எங்கே ஏதாவது சார்ஜஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ ப்ரோக்கரேஜ் தவிர சார்ஜஸ் சொல்கிறேன், அதை அங்கே நீங்கள் பே பண்ணுவீங்க டாலர்ஸில். ஓகே, திருப்பி அதை விற்கும்போது நமக்கு டிபி சார்ஜஸ்லாம் ஒன்று போகிறாங்கல்ல, அது மாதிரி விற்கும்போது சார்ஜ் போடுவான். ஓகே, ப்ளஸ் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் எவ்வளோ ரூபா லாபம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டணும். டேக்ஸை டாலரில் கட்ட போகிறீங்க. இங்கேருந்து பார்த்தா அதுவும் அதிகம் சார்ஜஸ். கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் டாலராகவே இந்தியா கட்ட முடியாது.
ஓகே. ருபீஸா கன்வெர்ட் பண்ணணும். அவன் அதுக்கு ஒரு காஸ்ட் போடுவான், ஓகே. டாலர்லேயே காஸ்ட் போடுவான். $10 கொடுத்தோன்னா $1 வச்சுட்டு $9 தான் உங்களுக்கு ருப்பியா மாற்றி கொடுப்பான். ஆமா. அது இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில் வரும்போது ஃபார் சம் ரீசன் இங்கேயும் ஏதாவது ஒரு டேக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சார்ஜ் போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ப்ரோக்கரேஜ்ல நீங்க பண்ற இந்தியாவில் சார்ஜ் போடுவீங்க. இவ்வளோ பண்ணி வரும்போது நீங்க 10% ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 8% இதுலேயே போயிடும். ஓகே. ஆனா இதை லாபமா பண்ணலாம், இதையும் லாபமா பண்ணலாம் எப்பனா ஹை கேபிட்டல் இருந்தா. லாங் டைம் வச்சுன்னா ஏன்னா நீங்க மாசம் ஒரு 30,000 40,000 50,000 போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வருஷம் 5 லட்ச ரூபாய் நீங்க எடுத்துன்னு போய் ஸ்டாக் மார்க்கெட்டுள்ள போடுறீங்க, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுள்ள போடுறீங்க, அதாவது இந்தியன்ல போடாம யூஎஸ்ல போடுறீங்க. ஓகே. அப்படின்னா இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 5,000 வரும். 5,000 நமக்கு 10,000 போடுறவனுக்கு 5,000 அதிகங்க. ஏன்னா 50% போயிடுது. 5 லட்ச ரூபா போடுறவனுக்கு 5,000 பணம் பிரச்சனை இல்லை, 1% தான் போகுது. ஓகே. அப்ப அவன் இதெல்லாத்தையும் தாண்டி லாபம் பார்க்கறதுக்கு நமக்கு டாலர் டு இந்தியா கன்வர்ஷன் ரேட்ல நமக்கு அந்த ரேட் அதிகமாக வேற கிடைக்குது. அது நமக்கு ஒரு லாபம். ஏன்னா இன்னைக்கு 96 ரூபா இருக்கு, 5 வருஷம் கழிச்சு அது 150 ரூபா போயிடும், 110 ரூபா போயிடுச்சுன்னா அந்த சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கதான் போகுது. கம்பெனி வளர்ச்சி பிளஸ் அந்த டாலர் வளர்ச்சி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா நீங்க 5 லட்ச ரூபா போடும்போது கம்பெனி வளர்ச்சி அதிகம், டாலர் வளர்ச்சி அதிகம், சார்ஜஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாகும் அமௌண்ட்ல. ஏன்னா சார்ஜஸ் எல்லாமே ஒரு கேப் லிமிட் இருக்கு. டாக்ஸுக்கு மட்டும்தான் நீங்க சம்பாதிச்சதே எவ்வளவு டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சார்ஜஸ்லாம் $2 $5 தான் இருக்கும். நீங்க 10 ரூபாய்க்கு வித்தாலும் சரி, 10 கோடி ரூபாய்க்கு வித்தாலும் சரி, டாக்ஸ் 10 ரூபா தான். இப்போ நீங்க டிபி சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் 20 ரூபா தான் வாங்குவாங்க. நீங்க ஒரு ஸ்டாக் வித்தாலும் 20 ரூபா தான், 20,000 ஸ்டாக் வித்தாலும் 20 ரூபா தான். ஸோ அப்போ அந்த கேப் லிமிட்ல அதெல்லாம் நின்றுடும். ஸோ நம்ம கையில நிறைய காசு வைக்கும். ஸோ ஹை கேபிட்டல் போடும்போது உங்களுக்கு எல்லாம் லாபமா இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, யூஎஸ் மார்க்கெட்டா குளோபல் மார்க்கெட்டா இருக்கட்டும், யூரோப்பியன் மார்க்கெட் இருக்கட்டும், எல்லாமே டெவலப்டு மார்க்கெட்ஸ். அங்கே இருக்கிற எல்லா பிசினஸ்மே வளர்ந்துருச்சு. ஓகே. ஆமா. இங்க இருக்கிற பிசினஸ் தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே தான் அதிகமாக கிடைக்கும். அதனாலதான் யூஎஸ்காரன் வந்து நம்ம கிட்ட வந்து காசு போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு யோசிச்சு பாருங்க, எஃப்ஐங்கிறத யூஎஸ்காரன் நம்ம கிட்ட வந்து காசு போடுறான். இந்தியன் ரூபியா கன்வெர்ட் பண்ணும்போது அவனுக்கு இதெல்லாம் நஷ்டம். அது தாண்டி அவன் போறதுக்கு காரணம் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். 10 கம்பெனில விட 2 கம்பெனி வளர்ந்துச்சுன்னா கூட நம்ம லாபம்ட்டு. ஸோ நம்ம இதை விட்டாங்க போனங்கிற அவசியம் இல்லை. தேவைதான், நிறைய காசு இருக்கும்போது தேவை. ஓகே. ஸோ நீங்க முதல்ல இந்தியன் மார்க்கெட்ல நிறைய ஒரு 50 லட்சம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காசு சேரும்போது நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல போய் போடலாம், யூரோப் மார்க்கெட்ல அடுத்தது போகலாம், சைனீஸ் மார்க்கெட்ல போகலாம். இந்தியன், யூஎஸ், யூரோப், சைனீஸ்னு ஒன்றுனா போகலாம். பட் நம்ம முதல்ல நம்மளுடைய ஹோம் மார்க்கெட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நமக்கு நிறைய அந்த அளவுக்கு காசு ஏற்றணும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டோட முக்கியம் நம்ம சம்பளத்தை ஏற்றணும். ஓகே. நீங்க எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பாதிச்சாலும் 30% உங்களால எந்த ஸ்டாக்லையும் வாங்க முடியாது. 30% ஹைக் வாங்கலாம், 30% எந்த ஸ்டாக்கும் ஒரு வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுத்துறாது. ஸோ உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் எக்ஸல் கிளாஸோ ஏதாவது கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஹைக்கு வேறு கம்பெனிக்கு போனால் நிறைய ஹைக் வந்து மாதம் சம்பளமே அதிகம் வரும். எந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு தராது. ஸோ அதான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கு 1 லட்ச ரூபா போயிடுச்சு பண்ணேன் டாக்ஸ். இதுக்கு மேலே நான் கம்பெனி மாதிரி எனக்கு சம்பளம் அதிகமாக வந்தாலும் டாக்ஸில் தான் போகுது. அப்போ தான் நீங்கள் எடுத்துன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது லாபம் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, உங்களுடைய மூலியாத இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு மேட்டர். லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க, அது ஒன்றும் இல்லை. ஸோ என்னதான் கான்செப்ட். நடுவில் ப்ரோ ஒன்றுன்னு கேட்டிருந்தாரு, கம்பெனி நஷ்டமாக போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் கேமரா ஆஃப் ஆகிருந்தப்ப சார்ஜில் ஆஃப் பண்ணியிருந்தோம், அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி நஷ்டமாக போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். என்கிட்ட அந்த டீ கடை எக்ஸாம்பிளுக்கே திருப்பி வருவோம். என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, என் கம்பெனி நஷ்டம் போகுதா அதை நம்பி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் வந்து லாபத்துக்கு மட்டும் உங்களுக்கு விற்கல, நஷ்டத்துலேயும் உங்களுக்கு பங்கு இருக்குதான். ஓகே. நீங்கள் நம்பி இருக்கணும் 5 வருஷத்துக்குள்ளே இந்த பையன் நல்லா டெவலப் பண்ணுவான் அப்படின்னு நம்பி இருக்கணும். ஸோ நான் 5 லட்ச ரூபா டீ கடையை 50,000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு நிறைய காசு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட 30% ஆஃப் என்னோட ஸ்டாக்ஸ் லிக்விடேட் பண்ணுறேன். ஓகேவா? 5 லட்ச ரூபாயிலேருந்து 30% நான் கொடுத்துட்றேன், நிறைய காசு வரும். அதை வச்சு இன்னொரு டீ கடை போட்டு இப்போ எனக்கு பாருங்க, இன்னொரு டிக்கெட்ல 100% உரிமை எனக்கு தான் இருக்கு. இருக்கிற டிக்கெட்ல 90% வித்துட்டேன், 30% வித்துட்டேன், இதுல 70 தான் இருக்கு. இன்னொரு டிக்கெட்ல 100% தான் குட்டி டிக்கெட். அதுவும் நல்லா வளரும் போது அதையும் இதே மாதிரி போடுவேன். 3 டிக்கெட் இப்ப என் பேர்ல வந்துடும். 3வது டிக்கெட் ஃபுல்லு, இதுல 30, இதுல 30 இல்ல, 2வதுல ஒரு 20 இல்ல. ஆனா இப்ப என் பிசினஸ் வளர்ந்து உங்களுக்கு லாபம் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போடுங்க, கோல்டில் போடுங்க, ரொம்ப சிம்பிளா போங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மற்றதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எடுத்தோடனே இந்த மாதிரி குதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் ஃபேன்சியா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையில போனால் எல்லா ஃப்ளேவரும் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கும். எல்லா ஃப்ளேவரும் வெண்ணிலா மேலே கலரையும் 4 எசன்ஸையும் ஊற்றுறது தான். ஆனால் ஐஸ்கிரீமாக பார்த்தா எல்லாமே வெண்ணிலா தான். ஓகே. ஐஸ்கிரீமுக்கு முதல்ல பழகிட்டு அப்புறம் வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோனால நிறைய கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபியூச்சரில் இதே மாதிரி வேறு ஏதாவது பாட்காஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், அதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.